துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை எல்லாம் காக்கும் தூதர்கள் கைகள் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் பாதம் கல்லில் கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுங்குயிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை படுங்குழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு.
பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலையில கர்த்தர் என்கிட்ட ஒரு குடும்பத்தை கொண்டு வந்து காட்டினார். ஒரு குடும்பத்தை காட்டினாரு. இன்னைக்கு செத்த மனுஷன் திரும்பி வர போறது இல்லை. அல்லேலூயா. செத்துட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு செத்த நபர்களை வச்சு எவ்வளோ ஜனங்க கும்பிட்டு தெய்வமா அவங்கள வணங்குறாங்க. அல்லேலூயா. அவங்கள வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்கிட்ட காட்டினார் இந்த காலையில எவ்வளோ கர்த்தருடைய பிள்ளைகள் கடவுளோட கூட இருந்தாலும் அவங்க பின்மாற்றத்துக்குரியவங்களா தான் இருக்கிறத கர்த்தர் இந்த காலையில காட்டினார். உண்மையாக கர்த்தருடைய இயேசு மட்டும்தான் மரித்து உயிரோட எழுந்தார். இதோ மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறன்னு சொன்ன ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான் மரித்தாரு, மூணாவது நாள் உயிரோடு எழுந்து வந்தார். இந்த நாளை நம்ம மேன்மை பாராட்டுற ஒரே முக்கியம், இந்த நாள்ல அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அவர் உயிர் உள்ள தெய்வம், அவர் உயிர் தெய்ந்த ரட்சகர். உண்மையாவே நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு செத்த காரியங்களை தான் கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. உயிர் இல்லாததை பார்த்து பார்த்து ஐது இன்னைக்கு சரீரத்தை நிறைய பேர் ஓடுக்கிறாங்க. அந்த ஆவிகளை கத்த துரத்தணும். மனுஷன் நிரந்தரம் இல்லை. புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் எப்பவுமே எங்க கூட இருப்பார். நம்மளாம் கொடுத்து வச்சவங்க நம்மளுக்கு தெரியல. உலக ஜனங்களுக்கு தெய்வம் தெரியல. தெய்வமே இல்லாத இடத்துல இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு கும்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உயிர் உள்ள தெய்வத்தை நம்ம கும்பிட கத்த நம்மளுக்கு அவர் பிள்ளையா மாத்தினாரு. நம்ம நன்றி சொல்லணும். நீ பணம் அவர் கொடுத்த பணம் கொடுக்கிறாரு, வீடு கொடுக்கிறாரு, கொடுக்கலையோ நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இயேசுதான் தெய்வம். இயேசுதான் நல்ல தெய்வம். இயேசுதான் நல்ல தெய்வம்ன்ற அவர் நம்மளுக்கு கொடுத்து அவரையே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம மேல அன்பு கொடுத்ததுனால அவரையே நம்மளுக்காக கொடுத்துட்டாரு. நீ காலையில நான் பார்த்தேன் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பின்மாற்றத்துக்குரியவங்க இருக்கிறாங்க. சபைக்குள்ள வரும்போது நல்லவங்களை போல இருக்கிறாங்க, வெளியே போகும்போது குடிக்காரனா மாறிடுறாங்க. சபைக்குள்ள வரும்போது தேவ பயபக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க, வெளியே போகும்போது அந்நிய காரியங்களை செய்து செய்து அந்நிய தெய்வங்களை கும்பிட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை செத்துட்டா அந்த குழந்தை சுடுகாட்டில் இருக்கிறத போய் அடிக்க பார்க்குறாங்க. எங்கிட்ட காட்டினார், ஒரு ஃபேமிலி காட்டினாரு. ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவங்க போயிட்டு அந்த கல்லறையாண்ட போயிட்டு சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டு அவங்கள அந்த செத்தவங்களை பார்த்து கும்பிடுறாங்க. நம்ம அதை செய்யக்கூடாது. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான் உயிரோட இருக்கிறார். நம்ம அடிக்கடிக்க செத்தவங்களை வந்து மென்ஷன் பண்ணி நம்ம வாழ்க்கையை கருத்து கூடாது. தயவுசெய்து நீங்க இந்த இடத்துல அப்படிப்பட்டவங்க இருப்பீங்கன்னா உங்க மேல இருக்கிற அந்த ஆவியை துரத்துங்க. இயேசுதான் நம்மளுக்கு முக்கியமானது. அவர் தான் உயிரோட இருக்கிறாரு. உயிர் இல்லாத இடத்துல போய் உயிர் இல்லாத இடத்துல போதிக்கப்பட்ட இடத்துல போயிட்டு அதை தெய்வமா போய் சொல்லி கும்பிடுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு எந்த மனுஷன் செத்தானோ அந்த மனுஷனுடைய தலிச்ச மழியை எடுத்து மந்திரங்களை பண்ணி சூனியங்களை பண்ணி ஒரு ஆவிகளை எழுப்பி மற்றவங்களுக்கு விரோதமா விடுறாங்க. கர்த்தர் அந்த ஆவியெல்லாம் துரத்தணும். நன்றி தேவை. கையை இருதயத்துல கையை வச்சு எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை தாங்க. எவ்வளவு நாள் இந்த பூமியில நான் வாழ போறேன்னு எனக்கு தெரியாது. நான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போற வரைக்கும் ஏசப்பா உங்களுக்கு நான் நன்றி உள்ள பிள்ளையா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பூமியில இருக்கிற மனுஷன் நிரந்தரம் இல்லை. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு நன்றியை தாங்க. நான் பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு ஒரு
எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு கத்தர் வீடு அந்த வீடுக்கு வாங்கி கொடுத்தாரு. வீடே இல்லை. அடிக்கடிக்கு ஹவுஸ் ஓனர் வந்து அந்த வீட்டில் சண்டை போடுவாங்க, வீடை காலி பண்ணுன்னுவாங்க. காலி பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க எங்க கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை இப்படிலாம் திட்டுறாங்க பாஸ்டர், எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுக்காக உபவாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த வீட்டில் போட்டு ஜெபிக்கும் போது கத்தர் பெரிய அப்பார்ட்மெண்ட், பெரிய வீட்டை கத்தர் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தார். 3 ஃப்ளோர் வீடை கத்தர் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தார். 3 அடுக்கு வீடு. நான் வாங்கி கொடுத்த உடனே அவங்க தேவனை தேடல, அவங்க விட்டுட்டு வந்த தெய்வத்தை தேடினாங்க. செத்து போன மனுஷனை கும்பிட அந்த குடும்பம் ஒருமனப்பட்டது. சுடுகாட்டில் போய் அந்த குடும்பம் சொல்லுது, இனிமே சபைக்கு நாங்க வர மாட்டோம், எங்க வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, இறந்துட்டவங்க தான் எங்களுக்கு முக்கியம், கடவுள் முக்கியம் இல்லைன்ட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள முக்கியப்படுத்தி போற ஜனங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்மளுக்காக இந்த பூமியில வந்து வாழ்ந்து நம்மளுக்காக காரி துப்பாடி துப்பப்பட்டவரா, கன்னத்துல அறையப்பட்டவரா, மக்களால் அவமானமும் அசிங்கப்பட்டவரா, துணி இல்லாத அந்த சிலுவையை தூக்கி அந்த மலையில நின்று ஜீவனையே கொடுத்த தெய்வத்தை இன்னைக்கு ரொம்ப பேர் மதிக்கிறது இல்லை. தான் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. தான் குடும்பத்தில் எதனா நடக்கலன்னா கத்தரே இல்லைன்றது. தான் குடும்பத்தில் எதனா வந்துச்சுன்னா கத்தர் எங்க இருக்கிறார்னு கேட்கறது. இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகள் தான் தேவனுக்கு விரோதமா ஏட்டிக்கு போட்டியா நிக்கிறாங்க. ஆண்டவர் அறியாத தெரியாதவங்களை இன்னைக்கு பயபக்தி உள்ளவங்களா இருந்திருந்தாங்கிறாங்க. கத்தர் நம்மளுக்கு கிருபை தரணும். இருதயத்துல உண்மையாவே இந்த காலையில நான் துக்கப்படுறேன். இப்படிப்பட்ட ஆளுங்க சபையில இருப்பாங்கன்னா கத்தர் அவங்கள மாத்தணும். இப்படிப்பட்டவங்க நீங்க இருப்பீங்கன்னா உங்களை மாத்தீங்க, உங்களை மாத்தீங்க. உங்க தேவன் நல்லவர், நீ ஆராதிக்கிற தேவன் நல்லவர். உன்னை கைவிடல, அவர் உன்னை கைவிடல. அவர் தூரமாக நினைக்காத, அவர் நல்லவர். சில உபத்திரங்கள், கஷ்டங்கள், வியாதிகள் இதெல்லாம் எதுக்காக வரனா உன்னை அவர் சுத்தப்படுத்ததா. நீ மாறணும். உன்னை மாத்தி பொண்ணா மாத்தணும்னு பாக்குறாரு. சோதரம் சோதரம். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லை. பாடலாமா? சோதரம் சோதரம் சோதரம். எல்லாம் சோதரம் பண்ணுங்க. 9 மாசம் நடத்துறதுக்காக சோதரம் சோதரம் சோதரம். ஆண்டவரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. சத்த கிரிகளை கத்த துரத்தும். சோதரம் 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 சோதரம். எல்லாம் வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க. சமய பேசக்கூடாது. தள்ளி தள்ளி போ. நல்ல கத்தரை சோதரம் பண்ணுங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க.
பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே நம்புங்கப்பா உங்க பிள்ளையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு அதனால் நான் சுத்தமானேனே உன்னாக விளங்க செய்தாரே அதனால் நான் சுத்தமானேனே உன்னாக விளங்க செய்தாரே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே பொருட்களை எண்ணெய்க்கு சோத்திரங்கள் செலுத்துவேன் பொருட்களை ஏற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உங்க பிள்ளையே ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உங்க பிள்ளையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே ஆமென். கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுமா சோத்திரம் 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 எல்சடா இந்த பாட்டை பாடலாமா எல்சடா தெய்வமே நல்ல கத்தரை சோத்திரிப்போம் அல்லேலூயா என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதினா எந்த பயம் பக்கத்தில் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுந்தேன் எல்சடா
உயர்த்தும் போது அவர் நம்ம மேல பிரசன்னமா இறங்குறாரு, ஹalleluya மகிமையா இறங்குறாரு. தரபா நிரபா இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். கமா நிரபா துரபா ஒரு நிமிஷம் உங்க கைகளை உயர்த்தி கூட தரபா இந்த நாள் முழுவதும் நடத்துற கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக்கணும். ஹalleluya ஹalleluya இதுக்கு விரோதமாக எழும்புகிற இயேசுவே தீய வல்லமைகளை கர்த்தர் சுட்டெரிக்கணும். ஆமென் ஆமென் எல்லார கரங்களை உயர்த்தி இயேசுவே ஹalleluya இந்த காலையிலிருந்து இந்த மாலை வரைக்கும் நடத்த போற கூட்டங்களுக்குள்ள எதிர்த்து நிக்கிற மந்திரங்கள், சூனியங்கள், பிசாசுடைய ஆவிகள், கண்ணுக்கு தெரியாத எங்களோட போராடுகிற தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால் நரகத்துக்கு அனுப்பும். அந்தகார ஆவிகளை சுட்டெரிங்க, துரதினத்தின் ஆவிகளை சுட்டெரிங்க, கீழே விழுந்து போன வலு சர்பத்தின் ஆவியை சுட்டெரிங்க. வஞ்சிக்கிற ஆவி, கண்கள் இச்சையை தருகிற ஆவி, ஜீவனின் பெருமையை தருகிற ஆவி, மாம்சத்தில் இச்சையை உண்டாக்குற ஆவி இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளப்படும். எல்லா வான மண்டபத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவியினுடைய வல்லமைகள் சேனைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அதை கடிந்து கொள்ளும். உங்க ரத்தத்தை இந்த வளாகம் முழுவதும் தெளிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிங்க. ரீபாலா ராபாலா ரீகா பாலா ராபா ரீபா பாபா பாலா ராபாலா ரீகா பாலா ராபா ரீபா பாபா பாலா ராபா தர துரிதன மக்கர ரீபா பாபா லா ராபாலா ரீகா சந்திரி தரபா நிரபா ரீபா பாபா பாலா ராபாலா ரீகா பாலா கர பாபா பாபா ஓ ராபா பாபா பாபா லா ராபாலா தரபா சந்தர பாபா பாபா ரீகா பாலா ராபாலா ரீகா பாபா பாபா பாலா தரபா சந்தர எல்லா பலவீனப்படுத்துற ஆவிகள், எல்லா வியாதிகளை கொண்டு வர ஆவிகள், எல்லா மரணத்தை கொண்டு வர ஆவிகள், எல்லா பயத்தை உண்டாக்குற ஆவிகள், ரீபாலா ராபாலா ரீகா பாலா வியாதிகளை கொண்டு வர ஆவிகள் நீங்க அவங்களுக்குள்ள வாங்க. இயேசுவின் நாமத்தினால் அவங்களுக்குள்ள ஆவியானவர் வரணும். எங்க சபைக்கு என்ன பேச தேவ சித்தம் வைத்திருக்கிறியோ அது அவங்க பேச கர்த்தர் எங்களுக்கு பேசும்போது எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, எங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை. உன் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்துக்குள்ள அவங்கள மூடுங்க. எந்த பிசாசுடைய எதிர்ப்பு, எரிச்சல் ஆவி, இந்த எல்லையில் இருக்கிற எந்த தீய சத்தியம் அவங்கள தொடாத படிக்கு இயேசுவே உங்களுடைய ரத்தத்துக்குள்ள அவங்கள மறைங்க. இயேசுவே உங்களுடைய ரத்தத்துக்குள்ள அவங்கள மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால் வந்தவங்களை ஒவ்வொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்மையாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம இந்த நாளில் ஆதியாகம் சங்கீதம் 45:11 வசனத்தை படிப்போமா? 45:11. ஹல்லேலூயா. அவர் தான் உன் ராஜா. யார் உன் ராஜா? ஏசப்பா தான் உன் ராஜா. அவர் உன் ஆண்டவர், ஆகையினால் அவரை பணிந்து கொள். இந்த நாளில் உண்மையாக பணிந்து கொண்ட வந்த உங்களை ஒவ்வொருத்தரையும் இன்றைக்கி டபுளாக ஆசீர்வதிப்பார். இப்பயே நம்ம பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம், சாயந்தரமும் நம்ம பணிந்து கொள்ள போகிறோம். அப்படியே கண்ணை முடி சின்ன ஜெபம் பண்ணுவோமா? அதிகமாக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த நேரத்தில் நீர் எங்கள் ராஜாப்பா, எங்கள் அழகில் நீங்கள் பிரியப்படணும். இந்த நேரத்தில் நாங்கள் உண்மை பணிந்து கொள்ளணும். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். எங்களோடு நீர் பேசும். மந்த நாவு திக்கு வாயு உள்ள மோசைய வாயோடு இருந்து நீ பேசுனீங்களாமே, ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி, பைத்தியங்களை தெரிஞ்சு உள்ளவர்களை ஈவாக்கும்படி இல்லாமைகளை தெரிஞ்சிங்களாமே, பேதையை போல இருந்த பேதுரு வாயில் அப்பாவுடைய வார்த்தையை போட்டிங்களே சாமி. எங்கள் வாயில் கூட, என் வாயில் கூட உங்கள் வார்த்தையை போட்டு நீர் வெளிப்பட வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட உண்மையாகவே அவர் உன் அழகில் பிரியப்படணும். எந்த அழகுனா, அழகு நிலத்துக்கு போகாத அழகு. எந்த அழகில் ராஜா பிரியப்படணும்? அழகு நிலையத்துக்கு
போகாத அழகு. ஆப்போசிட் என்ன வார்த்தை? அழகு நிலைனா போகாத அழகு. 3 அழகு. ஒரு அழகு சாராள், 2வது அழகு தெபோரா ரெபேக்காள், 3வது அழகு யோபுவோட குமாரத்திகள். அல்லேலூயா. அங்கே ஒருத்தவங்க இழந்துட்டாங்க அந்த அழகை. யார் அவங்க? கண்டுபிடிங்க. நான் 3 பேரை சொன்னேன். ஃபஸ்ட்டு சாராள், 2வது ரெபேக்காள், 3வது யோபோட குமார்த்திங்கள். அது மேலே யோபு மனைவி, அவங்க தான் அழகை இறந்துட்டாங்க. அதனால தானே உங்கள் பிள்ளைங்களுக்கு கிடச்சிது. அப்போ உண்மையாக ஆதியாகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்போமா? அழகு நிலையத்துக்கே போகாத அழகு என்ன செஞ்சார்? அந்த சகோதரிக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம முகத்தை அழகுபடுத்துறதுக்கு யாருன்னா கொஞ்சம் அழகாக வந்துட்டால் நம்ம என்ன செய்வோம்? பெண்களுக்கு அது நம்ம எல்லோரையும் நம்ம குறைலாம் சொல்ல. யார் யார் அவங்கவுங்க அழகுபடுத்துதோ அது அவங்கவுங்க இஷ்டம். இந்த நாளில் நல்லா சுத்தமாக நீட்டாக இருந்தால் தான் நெல்லுது. அதனால் தப்பு இல்லை. ஆனாலும் சாராள் அந்த நாட்கள்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க, எதனா இருந்திருக்குமா? அழகுபடுத்துகிற காரியம் எதனா இருந்திருக்குமா? இல்லை. ஆனால் ஏசப்பாவே அவங்களுக்கு அழகை கொடுத்து ஆசீர்வதிச்சாராம். ஆதியாகமம் 12:11 வசனத்தை படிங்களா? ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவங்களா அவங்க? பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அதனால் ஆபிரகாம் சொல்கிறாரு, எகிப்தில் உன்னை காணும்போது இவள் அவளுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போடுவார்கள் என்று, உன்னை உயிரோடு வைப்பார்கள் என்று, ஆகினால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னால் என் உயிர் பிழைக்கும்படி நீர் என் சகோதரி என்று சொல்லு. அல்லேலூயா. யாரால் உயிர் பிழைக்கணுமா? விசேஷமாக யாரை கணவன் மனைவியாக கொடுத்துருக்குறான்னா, சகோதரி யான் கொடுத்துருக்குறான்னா, உண்மையாகவே நம்ம என்ன செய்ய மாட்டோன்னா, இன்றைக்கி குடும்பத்தில் ஒருத்தவங்க அழகான்ட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க அழகு இல்லாதான் நம்ம தாக்கி பேசிடுவோம். அவங்கள வேறு மாதிரியாக நம்ம ஒரு மாதிரி பண்ணிவிடுவோம். ஆனால் சாரா பாருங்கள், ரொம்ப அழகு நிறைஞ்சவங்களாக இருந்ததுனால இன்றைக்கி கணவர் பார்த்து அவர் சொல்கிறாரு, நீ என் சகோதரின்னு சொல்லுன்னு. அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல, சரி ஆண்டவரேன்னு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் என்ன காரம், எந்த அழகு அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுன்னா கீழ்ப்படுகிற அழகு வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் முகத்தை சொல்லலை. கருப்பாவாக இருக்கலாம், சிகப்பாவாக இருக்கலாம், எப்படியோ இருக்கலாம். தேவனுடைய பார்வைக்கு அவங்க எல்லாம் விலையேறப்பட்டவங்க தான். கீழ்ப்படுகின்ற ஒரு அழகு அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டதுனால தான் கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்கிறாரு, நீ என் சகோதரி. அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான், நம்ம பஞ்சத்தில் நம்ம கஷ்டப்படக்கூடாது தான் எகிப்து தேசத்துக்கு போயிருக்கிறோம். இப்போ அந்த தேசத்தில் போனதுனால நீ அழகாக இருக்கிறதுனால என்னை கொன்று போட்டுருவாங்க, உன்னை என்ன செஞ்சுக்குவாங்க? உயிரோடு விட்டுருவாங்க. அதனால் நீ என்ன செய்ய? என் சகோதரின்னு சொல்லுன்னு. அவங்க ஒரே வார்த்தை எதனா பேசுனாங்கன்னு அதில் இருக்குதுங்களா? நீங்கள் 1 பேதுரு, இதுக்கு உதாரணமாக 1 பேதுருவில் பாருங்களா, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. அதில் 3:7 படி. அதுவா அது வரம்பர் பூர்வத்தில் ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. எதில் அலங்கரித்தாருங்களா? ஹல்லேலூயா. புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்களாம். இன்றைக்கி புருஷர்கள் இந்த வீட்டுக்கு இந்த வீடு வேணாம், நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் சொன்ன கீழ்ப்படினோம். இப்போ இந்த இடம் நம்மளுக்கு பிடிக்கல, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் சொன்ன கீழ்ப்படினோம். இல்லை நம்ம கிராமத்தில் போய் வசிக்கலாம், கீழ்ப்படிங்க. கர்த்தர் எங்கே சித்தம் வச்சுக்கிறாரோ அங்கே போய் நின்னா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், ஆபிரகாம் இருந்த இடத்துலேருந்து வேறு பக்கம் பேர்ந்து போய் எகிப்துக்கு போகிறாரு. பாவம் நிறைஞ்ச இடம்தான், பஞ்சத்துக்கு இப்போ கஷ்டப்படு, இங்கே பசினால் செத்து போகக்கூடாதுன்னு அங்கே போகிறாரு. போனதுனால நீ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம போனோன்னு சாரால் ஒரு வார்த்தை கூட சொல்லியான், போகலாம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி வீடு மாறத்து கூட நம்மளுக்கு பிரச்சனை.
எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். பெண்களுக்குள்ள அதிக பெண்கள், நீ எல்லா பெண்களையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய அம்மா வீட்டை பற்றி கொள்வாங்க. அது பைபிள் சொல்லுது, ஒரு இடத்துல எழுதியிருக்குது. ஆதியாகமம் 12:13 படிங்க. 11 இல்லையா? 13:14. ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படி நீர் உன்னை சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவன் என்று கண்டார்கள். 14 படிச்சிட்டீங்களா? 14 படிங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்போது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனை கொண்டு போகப்பட்டாள். ஹல்லேலூயா. அவங்க கீழ்ப்படிஞ்சதுனால அவங்களுக்கு கிடைச்சதுன்னா கணவரை விட்டுட்டு இப்போ வேறு இடத்துக்கு போக வேண்டியதாகிடுச்சு. இது யாருன்னா ஒத்துக்க முடியுமா? ஆனால் ஆபிரகாம் வெளியே பரிதவிக்கிறாரு, ஐயோ நம்ம மனைவி இட்டுன்னு வந்ததுனால இங்கே வேறு இடத்துல போக வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லி. ஆனாலும் அவங்க ஆபிரகாம் ஒரு தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அவர் பயப்பில்லை. அதேமாரி சாராலும் பயப்பில்லை. சாரால் என்ன செய்யதில்லம்மா? பயப்பில்லை. தேவன் எது செஞ்சாலும் நாங்கள் அவர் இடத்துல அன்பு கூறதுனால அவர் எனக்கு நன்மையாக தான் செய்வார்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே ஒரு ஆடு எப்படி கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு கவுரை கட்டி கொண்டு போவாங்களா, அதேமாரி சாரால் போனாங்க. ஹல்லேலூயா. உள்ளே இங்கே வெளியே சொல்கிறாரு, நீ என் சகோதரின்னு சொல்லுன்னு. இப்போ உள்ளே கொண்டு போயிட்டாங்க. யாரோட வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க? பார்வோனுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஆடு மாடோட வேலைக்காரோட ஆபிரகாம் அப்படியே பரிதவமாக வெளியே நிற்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு தேவையான எல்லா காரியமும் இப்போ வேணும். பணம் வேணும், ஆடு மாடு வேணும். அப்படி இருந்தால் தான் அவங்க பழக முடியும். இப்போ சாரால் உள்ளே போகிறாங்க, வெளியே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிச்சு. ஹல்லேலூயா. அவங்க நிமித்தம் என்ன கிடச்சிது? உன் நிமித்தம் எனக்கு என்ன வரணும்? என்ன வரணும்? உன் நிமித்தம் எனக்கு நன்மை வரணும்னு சொன்னதுனால சாரால் அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. சாரால் நிமித்தம் அந்த இடத்துல கீழ்வாசனை படிங்க 16. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிக்கை கழுதைகளும் புத்தகங்களும் கிடைத்தது. ஹல்லேலூயா. கீழே 17. ஆபிரகாமுடைய மனைவியாக சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் பாதித்தார். ஹல்லேலூயா. சாரால் உள்ளே போனவனையும் வெளியே நிற்கிறவங்களுக்கு நன்மை கிடச்சிச்சு, உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடச்சிது? ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க சாட்சி. ஹல்லேலூயா. உன் நிமித்தம் உன் வீட்டுக்கு என்ன கிடைக்கணும்? நன்மை கிடைக்கணும். உன் சத்துருக்கு என்ன கிடைக்கணும்? ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நம்மளோட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்துவாராம், சத்துருக்கு என்ன படுவாராம்? சினத்தை வெளிப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. நீ தேவ பிள்ளை என்பது எதில் நீ அறியணும்னா, என் நிமித்தம் என் வீட்டுக்கு நன்மை நடக்குதான்னு பார்க்கணும். என் நிமித்தம் அங்கே பைபிள் சொல்லப்படுது, சாரால் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினார்களாம், நன்மை கடிச்சுதான், ஆடு மாடு கடிச்சுதான், எல்லாம் என்னென்ன வேணுமோ 5 மூட்டை 60 சாரால் உள்ள கால் வச்ச உடனே கடிச்சிச்சு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் இன்னும் நோக்கத்துக்கு வந்தாரோ இப்போ அந்த சாரால் நிமித்தம் கடிச்சிச்சு. ஆனால் சாராளுக்கு வேற விதமாக செய்யலாம் நினைக்கிறவங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? ஹல்லேலூயா. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. நீங்கள் யார் இதை பார்த்துருக்கிறீங்க? என் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாயிருக்குது என் வீட்டுக்கு, ஆனால் சத்துருக்கு சினம் உண்டாயிருக்குதுன்னு யார் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள்ன்ற சாட்சி. நீ எங்கே காலை வையே, உன் நிமித்தம்தான் நீ போகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். உன் நிமித்தம் நீ உங்கள் மாமியார் வீட்டுக்கு கல்யாணம் முடித்து ஒரு பொண்ணு போகுதுன்னா அந்த வீட்டில் நீங்கள் சொல்லலாம், இங்கே காலை வச்சோன்னே தான் என் வீடு ஆசீர்வதிப்பட்டுச்சு. உனக்கு ஒரு கல்யாணம் முடித்து ஒரு கணவர் சொல்லணும், இந்த என் பொண்ணை கட்டின என் வீடு ரொம்ப இன்றைக்கி நல்லா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நீ அதை நீ சோதித்து ஆராய்ந்து நீ பார்க்கணும். சாராளோட வாழ்க்கையில் நீ பார்த்தீங்கன்னா, சாராளுக்கு தேவன் சாரா என்ற பேர் எடுத்து தாயானி விளங்குவேன்னு பேர் கொடுத்தாராம்.
ஹல்லேலூயா. ஏன் சாராள் வந்து பைபிள் சொல்லுது தன்னோட வீட்டிலேருந்து வந்த அந்த நாள்லேருந்து ஆபிரகாமை கையை பிடிச்ச உடனேயும் நான் அழகாகிறேன், அரண்மனை உள்ளே போயிட்டேன், இதுமேட்டு அவர் வயசானவர், எனக்கு தேவையே கிடையாது சொல்லிட்டு கூட செஞ்சுட்டு போயிருக்கலாம். அழகு நிமித்தம் உங்கள்கிட்ட பஞ்சத்துலேயும் பசிலையும் வண்ணாந்தரத்துலையும் நான் வாயிரத்தை காட்டிலையும் இப்போ நல்ல இடத்துக்குள்ளே நான் போயிட்டேன், உள்ளே போனவா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், அந்த ஆளுங்களை துரத்திடு, நம்ம நல்லா சுகமாக வாயிலான்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கோம் சொல்லுங்கள்? உள்ளகருவனுக்கு நன்மை கட்சிருக்கோம், வெளியகிறவங்களுக்கு வாத கட்சிருக்கோம். ஒரு தேவ பிள்ளை எப்படி செஞ்சாங்க? புருஷனுக்கு நன்மையை உண்டாக்குறாங்க, ஆனால் புருஷனுக்கு விரோதமாக இருந்தவங்களுக்கு வாதையை உண்டு பண்ணாங்க. இதுதான் உன் கர்த்தருடைய பிள்ளைங்களோட சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் கஷ்டப்படுறவராக இருக்கட்டும், இல்லை அழகு இல்லாதவர் இருக்கட்டும், உனக்கு ஒரு வலது கையாக கூட இல்லாத இருக்கட்டும், உன் புருஷனுக்கு நீ நன்மையை முடி சுற்றுறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி உன் புருஷனுக்கு நீ என்ன இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ நீ போய் தான் ஆகணும். பைபிள் சொல்லுது புருஷன் தான் தலை, அது கீழே கருத்தான் நீ. இன்றைக்கி ஆப்போசிட்டாக மாறிச்சு. புருஷன் வந்து முண்டெல்லாம் வந்துட்டாங்க, தலை தான் இன்றைக்கி எல்லா வீட்டில் ஸ்டார். யார்? லேடிஸ் தான். எங்கள் அம்மா வீட்டில் தான் நீ இருக்கணும், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், எங்கள் வீட்டாருக்கு தான் நீ நன்மை செய்யணும். இல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் அது மாதிரி வஞ்சிக்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. குடும்பங்கள் 2 வீட்டுக்கு நம்ம நன்மை செய்யலாம், ஆனால் நம்ம புருஷனுக்கு சில பேர் பிள்ளைங்க வந்துச்சுன்னா புருஷன் ஓரமாக போயிடுறாங்க. பிள்ளைங்க கடிச்சிச்சுன்னா புருஷன் வேணான்னு கூட சில பேர் வேணான்னுறாங்க. என் பிள்ளைங்க வளர்ந்துச்சு, எனக்கு புருஷனே தேவையில்லைன்றாங்க. இதெல்லாம் ரைட்டாக தப்பா? பைபிள் வசனத்தின்படி தப்பு. அப்போ உண்மையாகவே கடவுளுடைய பிள்ளைங்கள் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யணும்? கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ உண்மையாகவே இனி கொஞ்சம் நல்லா அழகாயிட்டா, கொஞ்சம் வசதி வாய்ப்பாயிட்டா, புருஷன் ஒரு மாதிரி ஆயிட்டா, இன்னைக்கு வேணான்னுறாங்க. வேணான்ட்டு அரண்மனைக்குள்ளே போன உடனே அந்த பார்வனை அந்த சாராள் என்ன பண்ணியிருக்கலாம்? பார்வனை கல்யாணம் முடிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்கலாம். அவங்க செய்யவே இல்லை. கற்பானு என் தேவனுக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன். எப்படி யோசேப்பு அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போது பாவம் செய்யலையோ அதே மாதிரி சாராள் செஞ்சாங்க. அதனால தான் அவங்க தாயாக விளங்கப்பட்டாங்க. இன்றைக்கி நீயும் நானும் தாயாக விளங்கப்படலாம். நம்ம உண்மையாகவே ஒரு பரிசுத்த கன்னிகளாக நம்ம வாழ்க்கையை காப்பாற்றணும். ஹல்லேலூயா. சாராள் நிமித்தம் என்னன்னா கடிச்சுதான் அந்தம்மா அதே ஆதி ஆகத்தில் சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வன் வீட்டுக்கு வாதையை கொடுத்தாரு. சாராள் நிமித்தம் அந்த பார்வன் வீட்டுக்கு வாதையை கொடுத்த ஒரு காரணம் ஆபிரகாம் செஞ்ச ஒரு நன்மையினால் தான் இது நடந்துச்சு. எப்படி கண்டிச்சார்னா, பார்வன் வீட்டை எப்படி கண்டிச்சார்னா, அதே மல்கியா படுங்களா, மல்கியா 4ஆம் அதிகாரம், மல்கியா 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதெல்லாம் விட்டுங்க. கீழ் வசனம் 11 படிங்களா? ஹல்லேலூயா. மேல் வசனம் சொல்லுது தசன பாகத்தை என்ன செய்யுங்க, என் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. கீழ் வசனம் சொல்லுது நீ செய்யறது நிமித்தம் நான் என்ன செய்வேன், பூமி கனியை பச்சித்து போடுகிறது போல உங்கள் நிமித்தம் நான் என்ன செய்வேன், கண்டிப்பேன். உன் செடியில் கூட யாருன்னா கை வச்சாங்கன்னா நான் கண்டிப்பேன். யாரை? தசனபாக செலுத்துகிற அந்த குடும்பத்துக்கு மனைவி மேலே கையை வச்சாலும் கர்த்தர் கண்டிக்கிறார். அங்கே சாரா மேலே கையை வச்ச உடனே கர்த்தர் கண்டிக்கிறார். எப்படி இப்போ வந்து அந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க. அதே ஆதியாகம் 20ஆம் அதிகாரம் 17 வசனம் பாருங்க, எப்படி கண்டிக்கிறார் பாரு கர்த்தர். சாராள் மேலே கையை வைக்க போகிறாரு. படி அது கீழே 16. 14 20 14.
அப்போது அபிமெலேக் ம். ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாக சாராளையும் அவளுக்கு திரும்ப ஒப்புவித்தான். ஹல்லேலூயா. கண்டிச்சதை நான் சொல்கிறேன். 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. இவன் தன் சகோதரன் அந்த இரவு 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். தேவன் அந்த இரவில் அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைத்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். கண்டிக்கிறாரா இல்லையா? நீ எந்த பெண்ணை அழைச்ச அந்த பெண்ணு நிமித்தம் நீ என்ன ஆயிடுவ? செத்துருவ. அதுக்கு ஒரு காரணம் இங்கே கண்டிக்கிறாரு. 20 சிஸ்டர் உன் சத்து கையில் ஒப்புக் கொடுத்து ம். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். எப்பயுமே என்ன செய்வார்தாம்மா? அவர் தசன பாகம் செலுத்துவார். அவர் அப்போதுலேருந்து அந்த தசன பாகம் செலுத்தி நீ வந்ததுனால சாரால் ஒரு இடத்துல இல்லை, அங்கே பார்த்தோம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், இங்கே 20ஆம் அதிகாரத்தில் பாரு. அங்கே பார்வன் கிட்ட மாட்டுறாங்க, இங்கே அபிமெலேக் கிட்ட மாட்டுறாங்க. ஆனால் 2 இடத்துலையும் கர்த்தர் தான் கண்டிக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம உண்மையாகவே ஆலயத்தில் நான் பணத்தை குறித்து மென்ஷன் பண்ண நீங்கள் நினைக்கக்கூடாது. யாரும் கண்டிப்பாக நம்ம தசனமாக செலுத்தணும். இது பைபிளோட சட்டம். எல்லாருமே செலுத்தணும். நம்ம வீட்டில் நம்ம வாடகைலாம் கட்டுறோமா இல்லையா? வாடகை கட்டுறோமா இல்லையா? அதுமாரி நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் வீட்டு வாடகை ஒரு 10,000 கட்டுறீங்கன்னா ஒரு 1000 யாருக்கு சொல்லுங்கள்? யாருக்கு? கர்த்தருக்கு. அந்த உண்மையாக அந்த தசன பாகத்தில் நீ செலுத்துறீன்னா உன் தோட்டத்தில் கை வச்சோட கண்டிப்பாரான். அந்த மாதிரி தான் சாராள் மேலே கையை வச்சோனியா உள்ள அந்த இரவே கத்த தோன்றாரு. அவளை தொட்ட செத்த. அவள் ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி. நீ அவளை தொடக்கூடாது. அவன் பெருமையாக பேசுகிறான், ஆண்டவரே நான் அதனால தான் தொடலை. நீ தொடலை, நான் தடுத்தேன். அந்த வசனத்தெல்லாம் நீங்கள் போய் படித்து பாருங்க. நீ தொடலை அவளை, நான் தான் உன்னை தடுத்தேன். ஹல்லேலூயா. எப்படி இந்த காரியம் நடந்துச்சு? தசன பாகத்தில் அவர் உண்மையாக செயல்பட்டதுனால, அவர் ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டதுனால அவங்க மனைவியை தொட முடியல. அதே நீங்கள் உபாகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் படித்து நான் பார்க்க வேணாம். 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது 14ஆம் வசனத்து மேலே வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். கீழெல்லாம் என்ன இருக்கும்? நீ திராட்சை தோட்ட நடுவ, வேற ஒருத்தங்க எத்தனை போயிடும். நீ கல்யாணம் பண்ணுவ, இன்னொரு பொண்ணு உன் மனைவி என்ன செஞ்சிருவாங்க? இன்னொருத்தவங்க இட்டுன்னு போயிடுவாங்க. உன் குழந்தைங்க பிறகும் குழந்தைங்க வேறு யாருன்னா எடுத்துன்னு போயிடுவாங்க. இருக்குதா இல்லையா? படிச்சுக்கிறீங்களா இல்லையா? புண்ணு வரம் கூட இருக்குது. உனக்கு தலையில் நிறைய பேணு வருதா? அது கூட இருக்குது. பைபிள் வசனம் ஒரு நாள் என்ன ஆகாது? பொய்யா மாறாது. அப்போ வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். நம்ம ஆசீர்வாதத்தில் சில குறைபாடு வருதுன்னா நம்ம அதை சோதிக்கணும். இன்னைக்கு கர்த்தருக்கு உண்டாந்த நான் செஞ்சேனா? அப்போ கண்டிப்பாக நான் செய்யணும். ஆலயம் எப்படி நடத்துவார்னா, உங்களை வர விசுவாசிகளை கொண்டு உங்களை யார் யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்கள வச்சு அந்த ஊழியக்காருக்கு என்ன செய்வதுமா, நீங்களே தரலாம் கூட அவர் வாங்கி உங்ககிட்ட கொடுப்பாரு. ஏன்? அவர் அழிச்சார். அந்த வேலைக்கு அவர் அழிச்சதுனால உனக்கே கொடுக்க மனசு இல்லாத போனால் கூட கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிற உங்களுக்கு சில காரியம் கர்த்தர் அதுதான் பச்சைப்பாதம் இல்லாத தெய்வனுக்குது. சில காரியத்தில் அவர் பச்சைப்பாதமே பார்க்க மாட்டார். அடாவடியான்னு சொல்லுவாங்க பத்தியா? பைபிள் சொல்லுது அவர் சத்துருக்கு சத்துருவாக எழும்புவார், விரோதிக்கு விரோதியாக எழும்பி யாரை எந்த இடத்துல எப்படி சந்திரமோ சந்திச்சிடுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஆபிரகாம் செஞ்சது நிமித்தம் சாராலை தொடாத அளவுக்கு அவன் அங்கே கண்டிக்கிறார். அப்போ உண்மையாகவே சாரால் பாருங்க, சாரால் கிட்ட இருந்த நிறைய காரியம் என்னன்னா, அவன் நிமித்தம் தேவன் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. 23 எழுதிருக்குது, அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்த. அங்கே எழுதிருக்குதா இல்லையா? ஆதியாகத்தில் 23 என்ன இருக்குது? அந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். அந்த பெண்ணி நிமித்தம் தயவு கட்சது, அந்த பெண்ணி நிமித்தம் வாத கட்சது, அந்த பெண்ணி நிமித்தம் நீ செத்துருவ. அவளை தொட்டுட்டனா என்ன ஆகிடும் உனக்கு? அடுத்த வாட்டி நீ சாவுதான். ஹல்லேலூயா. இந்த நாளில் மவுடர்லாம் இல்லை, மந்திரம் பண்ணி சா வச்சுருவாங்க. ஆனால் நம்ம ஆண்டு ஒரு மந்திரக்காரோட பெரியவர். நம்மளை தொட்டாங்கன்னு வச்சுக்க, அதோட அவங்க கெட்டாங்க.
அவள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, உண்மையாக கணவருக்கு நம்ம முதல்ல நம்ம செய்ய வேண்டிய, நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு இந்த காலை வேளை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா இல்லையா? கணவனுக்கு கொடுக்குற கனத்தை நீ கொடுத்து தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும், உயர்த்தணும். அதே மாதிரி ஒரு வசனங்குது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. அல்லேலூயா. நீங்கள் நன்மை செஞ்சு ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீங்கன்னா சாராளுக்கு நம்ம பிள்ளைகளாக மாறிடுவோமா? இன்றைக்கி நிறைய பயந்தாவி நம்மளுக்குள்ளே இருக்குது. அந்த பயாவிலாம் போனால் தான் சாராளோட பிள்ளைகளாக மாற முடியும். அந்த இடத்துல என்ன எழுதி இருக்குதுன்னா, பூர்வத்தில் இந்த பெண்களெல்லாம் தன்னை அலங்கரிச்சுது. இப்போ சில பேர் இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது. தன்னை அலங்கரிச்சுது கீழ்ப்படிதனால் அலங்கரிச்சாங்களாம். பூர்வத்தில் இருந்தவனா என்ன, ஆதி நாட்கள் இருந்தவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கணவர்களுக்கு பயப்படுவாங்க. சில பேர் ரொம்ப அப்படியே நடுங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு பைக் கற்றுக்குன்னு நிறைய நாலேஜ் வளருவோம், நல்லா யூடியூப்லாம் பார்க்குவோம், நிறைய தைரியம் வந்துச்சு. நீ இல்லைன்னா நான் ராஜா மாதிரி வாழ்வேன், நீ இருந்தால் தான் நான் வாழ்வேன், என் பிள்ளைங்களை வச்சு நான் நல்லா வாழ்வேன். சில பேர் தைரியமாக பேசுவாங்க, என் பிள்ளைங்களை வச்சு நான் சூப்பராக நான் வாழ்ந்துருவேன், என் பிள்ளைங்க எனக்கு சாப்பாடு பட்டுரும், கணவரை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. ஆனால் பூர்வத்தில் இருந்துங்க அப்படி இல்லையா? ஆண்டவர் அப்படி நம்ம காரியங்களை மாற்றணும். கடவுளோட பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. அந்த இப்போ நம்ம ஆதியாகம் 24:67 படிங்களா? ஃபஸ்ட்டு சாராள் கீழ்ப்படிந்தாங்க, 2வது ரெபேக்கால பாருங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு தன்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு துக்கமாக இருந்தாராம். எப்படியா இருந்தாராம்? துக்கம். எந்த டைம் பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார், பைபிள் வசனத்தை படிச்சுட்டு கொஞ்சம் தியானமாக இருப்பார். இங்கே எழுதப்பட்டு இருக்குது, ஆறுதல் ரெபேக்கா மூலியமாக கிடச்சிதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆறுதல் கிடைக்குதா, அலக்கழிப்பு கிடைக்குதா? பெண்கள்னால ஆண்கள் ரொம்ப அலக்கழிக்கப்படுறாங்களா, ஆறுதல் கிடைக்குதா? நீங்கள் கத்துற கத்துலேயே, நீங்கள் போடுற சத்தத்துலேயே எல்லாம் அலறி வீட்டுள்ளே இருக்கக்கூடாதுறாரா? நம்ம எவ்வளோ ரோட்டில் சுற்றிட்டு வரணுமோ சுற்றிட்டு நைட்டுக்காக வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா? வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ஆறுதலையான வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சில பேர் சிரிக்கத்தை பார்த்தா ஆறுதல்லாம் இல்லை, அலக்கழிப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ உண்மையாகவே ஆறுதல் கிடைக்கணும். அந்த ரெபேக்கா என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா இறந்த துக்கமும் மாறி ஆறுதலை கொடுத்தாங்க. இன்றைக்கி நம்ம ஆறுதல் கொடுப்போமா? ஆறுதல் தாங்க. கணவர்களை நீங்கள் ஈவாக பேசிட்டீங்கன்னா அது யார் கேட்டுனுக்கிறது? கர்த்தர் கேட்டுனுக்கிறாரு. அவள் பாருங்கள், அவங்க ஆறுதலை கொடுத்ததுனால அந்த வீடு என்ன செய்யப்படுதுன்னுமா, அந்த சகோதரி சாதாரண ஒரு சகோதரி இல்லை, போய் போட்டாவும் கொடுக்கல, இடத்தையும் சொல்லாத ஒரு எலியேசர் முழங்கால் போட்டு தண்ணி எந்த பொண்ணு தண்ணி எனக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குதோ, என் ஒட்டகத்துக்கு கொடுக்குதோ, அதுதான் என்னோட ஆண்டவனுக்கு மனைவியாக இருக்குன்னு சொல்லிட்டு போன பெண் அது. இப்போ அவங்க சகோதரன் கூப்பிட்றாரு, என்னப்பா இந்த பொண்ணோட கூட இந்த சகோதரனோட போறியா? முன்னப்பின தெரியாதவங்க கூட போவீங்களா யாருன்னா? ஆனால் அந்த சகோதரி வந்து போகிறேன் அப்படின்னு ஒரு ரெடியாக சொன்னவங்க. அப்படிப்பட்ட பெண்ணு அந்த வீட்டுக்கு போன காலை வச்சோடனே சாராளோட கூடாரத்துள்ள காலை ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், சாரால் போய் அந்த பார்வன் வீட்டில் வச்ச உடனே வாதம் வந்துச்சு, இந்த பக்கம் ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ இவங்க போய் காலை வைக்கிறாங்க, கூடாரன்னு சொல்லப்பட்டுக்குது. 67 மதியத்தில் என்ன எழுதி இருக்குது, சாராளுடைய கூடாரத்துக்குள்ளே அழுத்தி செல்லும்போது ஈசாவுக்கு மனைவியாகி கொண்டான், அவன் நேசித்தான், அவள் நிமித்தம் என்ன வந்துச்சு, ஆறுதல் வந்துச்சான். அந்த கூடாரத்தில் கால் வச்ச உடனே அலக்கழிப்புலாம் ஓடிடுச்சு, துக்கம்லாம் ஓடிடுச்சு, ஆறுதல் வந்துச்சு. நம்ம கூடாரத்தில் கூட அலக்கழிப்பு ஓடணும்,
துக்கம் ஓடணும், ஆறுதல் உன் நிமித்தம் கிடைக்கணும். வெளியே போயிட்டு வரவங்களுக்கு என்ன வரணும்? ஆறுதலான வார்த்தை கிடைக்கணும். ஆறுதலால் வந்தீங்களா, வாங்க சாப்பிடுங்க, இந்தாங்க காப்பி, இந்தாங்க இது, ஒரு ஆறுதல் அணைப்பு, அது அரவணைப்பு. வந்தவொடனே அவங்களுக்கு ஒரு காரியத்தை எதிராக நீங்கள் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்கும். சில பேர் தண்ணி கேட்டால் கூட எத்தனை தரமாட்டாங்க, இப்போ நீயே மொண்டு குடிப்போ அப்படின்வாங்க. அப்போ உண்மையாகவே இதெல்லாம் மாறணும். வெளியிலேருந்து வந்துட்டா தண்ணி கேட்டா, இதே தான் வேலை, இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சிட்டேன், தண்ணி இப்போ நீயே குடி, ஆறுதல் கிடைக்காது. அப்போ உண்மையாகவே ரெபேக்கா வந்து ஆறுதல் கொடுத்தாங்களாம். இன்றைக்கி நம்ம ஆறுதல் கொடுக்குறவங்களா மாறுவோமா? மூணாவது, யோபு 2ஆம் அதிகாரம். உங்களுக்கு யாருக்கு இந்த வசனம்லாம் பிடிச்சிருக்குது? இதுமாரி சொல்லணுமா சொல்லக்கூடாது சபைக்கு? இல்லைடா ஸ்ட்ரெயிட்டாக பிரசங்கத்தே பண்ணிட்டு போட்டா, இதெல்லாம் பெண்களுக்கு உண்மையாக தேவை. இன்னும் நிறைய கிச்சனில் இருக்கிற காரியெல்லாம் வரோம். இன்னொரு வாட்டி பிரசங்கம் பண்ணும்போது யாரோட கிச்சன் எப்படி இருக்குது அதெல்லாம் பிரசங்கம் வர நம்ம சொல்லியே தான் தீரணும். சில பேர் கிச்சனை சரிப்படுத்தாதவங்களும் சொல்லியே தான் ஆகணும். அப்போ உண்மையாகவே பாருங்கள், யோபு 2ஆம் அதிகாரம். இந்த 2 சகோதரிக சக்ஸஸான தன்னோட வாழ்க்கையில் கணவருக்கு நல்ல ஒரு பெண்களாக இருந்தாங்க. 3ஆவது சகோதரி யோபு 2:9 பாருங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஹல்லேலூயா. ரொம்ப நல்ல பெண்ணா இவங்க. சாவுன்றாங்க. யார் யார் சொல்கிறீங்க? இவன் செத்தா நல்லா இருக்கும், இவன் செத்தா தான் நான் சீக்கிரமாக நல்லா இருப்பேன்னு யார் யார் சொல்கிறாங்க? இவ்வளோ அதே மாதிரி தான் பேசுகிறான். நான் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு, நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு இருந்தோம், அந்த வீட்டில் நான் பார்ப்பேன், அவன் வெளியே போயிடுவான், போயிட்டு உடனே போகிறான், நான் வண்டியில் முறிஞ்சு தெரிஞ்சு சாவறானா பாரு. எனக்கு சில நேரம் இன்னும், ஏன்னா வாழணுன்னு எவ்வளோ பேர் நம்ம வாஞ்சியாக இருக்கிறோம், இவன் சாவுன்ற. ஆனால் அவனுங்க சாவே இல்லை, நல்லா தாங்கிறானுங்க. அவன் சொல்ல சொல்லி, ஆனால் அந்த வார்த்தையில் வல்லமை இல்லை. ஆனால் உங்கள் வார்த்தையில் வல்லமைக்குது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வார்த்தையில் வல்லமைக்குது. நம்ம சொன்னால் நடந்துடும், ஆனால் ஆண்டவர் அறியாதவங்க சொன்னால் நடக்காது. அவள் பாரு, இவ சொல்கிறா, நீ என்ன செய்ய, இன்னமும் உத்தமத்தில் இருக்கிறியா, நீ இன்னும் ஏசப்பப்பில் நான் சொல்லிக்கிற. சின்ன கஷ்டம் நம்ம வீட்டில், என்னத்த கோயிலுக்கு போய் என்னன்னா நம்ம பெற்றோம் பாரு, என்ன செஞ்சார் இவங்க ஆண்டவர்? போய் திட்டு, நல்லா திட்டிட்டு கவுருக்கு இருந்தால் போய் என்ன செஞ்சுக்கோ, செத்துரு. ஆனால் பக்கத்தில் சாத்தாங்கிறான், இவங்களை வந்து வஞ்சிக்கிறதுக்கு சாத்தா நின்றுனுக்கிறான். ஆனால் அவங்களுக்கு தெரில. அதனால தான் அந்த அழகை வந்து இவளுக்கு கொடுத்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அழகே குலைச்சி போட்டார். அழகை குலைச்சது மட்டும் இல்லை, அந்த பட்டியலில் 2வது யோபு மணி வரவே இல்லை. சாராளை குறித்து ஆதியாகத்தில் தொடங்குது. 1 பேதுருல வந்தாங்களா இல்லையா? ரெபேக்கால் தொடங்குது. ஆனால் அவங்க அதிக சாதனை இல்லை, சாரால் தான் சாதனை. ஆனால் ரெபேக்கால் வந்து ஆதியாகத்தில் வராங்க. ஆனால் இந்த யோபு மனைவி இந்த ஒரு பட்டியலை விட்டு வேறு பேப்பரில் அவங்க போவே இல்லை. அப்போ காரணம் என்ன சொல்லுங்கள்? யோபோட பிள்ளைங்களுக்கு தான் அந்த அழகை கொடுத்தாரு. இன்றைக்கி யார் யார் நம்ம நான் அழகாக இருக்கணும், நான் நல்லா அழகாக இருக்கணும்னு சொல்லி நேற்று கூட கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி மூஞ்சதை க்ளீன் பண்ணி வந்தாங்களாம், 1200 ரூபாவாம். இன்னும் ஃபங்க்ஷனுக்குள்ளே 5000 ஆமாம் மூஞ்சை இன்னும் ஜோடிக்கிறதுக்கு. நான் இன்னும் நிச்சயதாரத்துக்கு 12 எங்கே இன்னும் நான் இது வரைக்கும் போனதில்லை. ஒரு 200 ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணதே இல்லை. ஆனால் கர்த்தரே அந்த அழகை தருவார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக பாருங்கள், யோபு மனைவியை தேவன் அழகே குலைச்சி போட்டார், அந்த உயிரை இல்லாதாகிட்டார். ஏன்? அவள் அந்த 2 பெண்மணியை பாருங்கள், அவங்க போன வாழ்க்கையெல்லாம் பார்த்தா பஞ்சம்தான், பசி தான், கஷ்டம்தான். புருஷன் போகிற இடத்துல போயின்னுக்கிறாங்க. 2 பேருக்கும் வந்துச்சு அந்த நிலமை. ஆபிரகாம் காலத்திலே பஞ்சம் வந்துச்சு, ஈசா காலத்திலே பஞ்சம் வந்தது. ஆனால் 2 பேர் வாயில் தேவனை தூசின்னு வரவே இல்லை. ஆனால் யோபு மனைவி மட்டும்தான் தேவனை தூசிக்கு சொன்னான். அப்போ நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதம்மா, தூசிக்கத்தை மட்டும் பேசாதீங்கன்னா. அவள் உண்மையாக யோபு மனைவி பாருங்கள், பைத்தியக்காரி மாரி யோபு சொல்கிறாரு, எவ்வளோ நன்மை ஒரு கையில் நம்ம பெற்றோம், எவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றோம், ஏன் என் தேவனை திட்டுறன்னு சொல்லி அவளை சொல்கிறாரு. அப்போ கூட அவள் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லியிருந்தா கூட யோபு மனைவி மீண்டும் ஆண்டவர் அந்த பட்டியலில் வச்சுருப்பார். அவள் சொல்லவே கிடையாது, இனிமேட்டு ஏசப்பா நான் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தமே திட்டிட்டு போயிடுறா. கர்த்தர் அந்த அழகே குலைச்சிறார்.
இன்றைக்கி உண்மையாகவே நான் இந்த அழகு எந்த அழகுலாம் நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கீழ்ப்படைந்த அழகு, ரெண்டாவது அழகு ஆறுதல் கொடுத்த அழகு, மூணாவது அழகு பைத்தியக்காட்சி. அந்த அழகு நம்மளுக்கு தேவையே இல்லை. அந்த பைத்திய அழகு நம்மளுக்கு என்ன தேவையில்ல. பைத்தியம் வந்துச்சுன்னா எங்கே போனோம்? அப்புறம் நம்ம எங்கே போனோம் நீங்களே சொல்லுங்கள். குடும்பத்தை நடத்த முடியாது, எங்கே போயிடுவோம்? ஆஸ்பத்திரிக்கு போயிடுதோம். அதனால் யோபு மனைவி போல் நம்ம இருக்குவானா, அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம் நம்ம. அப்போ 3 பேரும், யோபு ஆபிரகாம் தசரபாக்கு கொடுக்குறவராக இருந்தார், ஈசாக்கு தியானம் பண்ணுறவராக இருந்தார், யோபு தினந்தோறும் பலி செலுத்துறவராக இருந்தார். இது 3 தேவ மனுஷர்கள். அந்த 3 தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாராம். யோபு இழந்ததை மீண்டமாக கொடுத்துட்டார். எல்லாமே கொடுத்து தான் அந்த வசந்தம் மட்டும் படித்து முடிப்போமா. 42:15. அது வேணாம் 45:15. ஹல்லேலூயா. தேசம் எங்கே பாருங்கள், எங்கே பிடிச்சிருக்கிறாங்க. தேசத்தில் ஃபஸ்ட்டு மாணவியாக வந்துட்டாங்கன்னா சந்தோஷமா இல்லையா? நீங்கள் 10ஆவதுல ஃபஸ்ட்டு மாணவி, தேசத்தில் ஃபஸ்ட்டு இடம் பிடிச்சிட்டாங்க, வட்டாரத்தில் ஃபஸ்ட்டு பிடிச்சா நீங்கள் சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? கேக்கு ஊற்றி சாக்லேட் இதெல்லாம் பண்ணுவாங்களா இல்லையா? இவங்க எங்கே இடம் பிடிச்சிக்கிறாங்க? தேசத்துலேயே சொல்லுங்கள், அதை படிங்க. தேசம் எங்கிலும் யோபின் குமாரத்தியை போல சௌந்தரியமான பெண் இல்லையா? அதனால தான் அவங்க அப்பா பார்த்தாரு, என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, கல்யாணத்தை பண்ணி குத்தோம், என் பொண்ணு எங்கள் நடுவுலையே இருக்கணும் சொல்லி அங்கே பைபிளில் கீழ் வசனங்குது, அவங்க சகோதரன் மத்தியிலேயே யோபோட குமாரத்திங்களுக்கு வீடு வச்சாராம். வீடு வச்சு அவங்க பேர பிள்ளைங்களாம் எடுத்து யோபு நெடுநாள் பூரணமாக வாழ்ந்தார். அப்போ உண்மையாக பாருங்கள், அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏன் கொடுத்தாருன்னா, அந்த வீட்டில் ஒரு ஆள் இழந்துட்டாங்க. இழந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, யோபு பிள்ளைகள் மேலே அந்த ஆசீர்வாதத்தை வச்சு கர்த்தர் அந்த குடும்பத்தை உயர்த்துறாரு. இது நான் ஃபஸ்ட்டு பாகத்தை தான் முடிச்சிருக்கிறேன். ரெண்டாவது, இப்போ தான் ரெண்டாவது. அந்த 3 சேர்ந்தது ஒன்று தான். கீழ்ப்படுது, ஆறுதல், இது 3 பைத்தியம். பைத்தியம் எடுத்துக்குவோம். கீழ்ப்படிதல், ஆறுதல், பைத்தியம். பைத்தியம் யாருங்கன்னா வேணும்னா கூட எடுத்துங்க. நான் என் வீட்டை பைத்தியமாக தான் நடத்துவேன்னா அது உங்கள் விருப்பம். நான் ஆறுதலாக இருப்பேன்னா ஆறுதல் எடுத்துங்க. நான் கீழ்ப்படிவேன், என் குடும்பத்துக்கு நான் கண்டிப்பாக கீழ்ப்படுவேன்னா கீழ்ப்படிதல் எடுத்துங்க. இல்லை பைத்தியம் தான் நான் இருப்பேன்னா நீங்கள் பைத்தியமாக மாறினா என்ன செய்ய போகிறாரு? பட்டிலேருந்து நீ எடுக்கப்பட. அப்போ உண்மையாக ரெண்டாவது நியாயாதிபதி 14:16 வசனம் படிங்க. ஹல்லேலூயா. இது நான் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு சொல்கிறேன்னா, சிம்சோனுடைய பெண்ணு அழுகுற பெண்ணு. எப்படி அழுகுற பெண்ணுன்னா, அழுகுறதுனால வர ஆபத்து, அழுகுறதுனால வர ஆசீர்வாதம். அழுவக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அழுதா ஆபத்தும் வரும், அழுதா ஆசீர்வாதமாக வரும். ஹல்லேலூயா. இங்கே சிம்சோனுக்கு கல்யாணம் 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுக்குது. 7 நாள் விருந்து கொண்டாடி சிம்சோனுக்கு அங்கே கல்யாணம் நடக்குது. யார் யார் படிச்சிருக்கிறீங்க? சிம்சோனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணுறதுல கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் போனேன்னு வச்சுக்கோ, அந்த மூப்பர்கள் அங்கே இருக்கிறவங்க நிறைய ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுன்னா இங்கெல்லாம் சத்திரம் அப்படி இல்லை, சத்திரத்தெல்லாம் அப்படி பார்க்கல. நம்ம சத்திரத்தில் இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஸ்பீக்கரை போட்டு விட்டு இப்போ டான்ஸ் ஆடுறவங்க வந்துடுறாங்க, டான்ஸ் ஆடுறவங்களை கூப்பிட்றாங்க. அதனால் டான்ஸ் ஆயிடுச்சு இப்போல்லாம். அப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த ஊரில் இருக்கிற தலைவர், கவுன்சிலர் இதுமாரி ஆளுங்களாம் என்ன செய்வாங்க, சேர் போட்டுன்னு அப்படியே உட்காருவாங்க. இப்போ சிம்சோன் கல்யாணத்தில் அப்படி தான் உட்காந்துக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து கல்யாணம் நடக்குது. 7 நாள் விருந்துக்கு சிம்சோனை தான் செலவு பண்ணுறாரு. அந்த பொண்ணு வீட்லேயே தான் கல்யாணம் நடக்குது. இப்போ சிம்சோன் சொல்கிறாரு, நான் ஒரு விடுகதை சொல்ல போகிறேன், அந்த கதையை 7ஆம் நாள் நீ விடுவிக்கணும், விடுவிச்சா உங்களுக்கு இது மாதிரி நான் பரிசு தர போகிறேன்ற. இப்போ யாருக்கு பிரச்சனை? சிம்சோன் சொல்கிறாரு யாருக்கிட்ட? அந்த ஊர் தலைவருங்கிட்ட.
சிம்சோனுக்கும் அவங்களுக்கும் தான் இவ தொடர்பு எதுவாக இருந்தாலும். இப்போ இவர் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு அழுகணும்னு அவசியம் இருக்குதா? கல்யாணத்தன்னைக்கு நீ அழுதுன்னு இருப்ப, கல்யாணத்தன்னைக்கு இது அழுகுது. அவனுங்க என்ன செஞ்சாங்க, விடுகதையை கேட்டு வந்து பொண்ணை பிடிச்சிக்கினானுங்க. இந்த கதையை உன் புருஷங்கிட்ட கேட்டுன்னு வந்து நயமாக, அது கூட எப்படி கேட்கணுமா, நயவஞ்சனமாக கேட்டு எங்ககிட்ட நீ சொல்லன்னா உங்கள் அப்பா வீட்டையும் உன்னையும் என்ன பண்ணிடுவோம், எரிச்சிடுவானு. இவன் என்ன செய்யலை, சாராளோட பெண்ணாக இல்லை. சாராளோட பெண் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. சாராள் என்ன செய்ய மாட்டா, அபிமேலக்கு அங்கே பயந்துனாவ எந்த விதத்தில் போல. ஆபிரகாமை பார்த்தா, கத்தரை பார்த்தா உள்ளே போயிட்டா. இந்த பெண்ணு பயந்துட்டு புருஷங்கிட்ட போய் ஒரு நாள் அழுவுது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக அழுவுது. அந்த வசந்த படித்தா உங்களுக்கு புரியும். 15 வசந்த படிங்களா. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்ணியாரை பார்த்து, புருஷன் அந்த விடுதலை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை 13 படிங்க. அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், ஒரு விடுதலை சொல், நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்போது அவன் பட்சிக்கிற இடத்தில் 16 சிஸ்டர். அப்போது இருவரும் மேல் வாசன மாட்டோம். அப்போது சிம்சோனுடைய பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, அல்லேலூயா, நீ என்னை நேசிக்கலையா, என்னை நீ பகைத்தியா, என் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட விடுகாதைய நீ சொல்ல மாட்டியா, வாங்க வார்த்தையில் பாரு, நீ என்னை நேசிக்கலையா. நேசிக்காதவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவர் நேசிச்சதுனால தான் நாங்கள் கல்யாணம் நடக்குது. உன்னால் தான் நாங்கள் 7 நாள் உங்கள் அம்மா வீட்டில் வந்து அவர் விருந்து வைக்கிறாரு. நீ என்னை நேசிக்கலையா, இந்த கதையை சொல்ல மாட்டியா. இவ கேட்கணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் கேட்டு அவன் எப்படி அழுகிறான்னா, அவனை அலக்கழிக்கிற வரைக்கும் அழுகிறான். 7 நாள் அந்த அலக்கழித்து அந்த கதையை கேட்குற வரைக்கும் அழுகிறான். அவள் உண்மையாக அழுதுனால வந்தது ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆபத்தில் போய் முடிஞ்சிச்சு. அவள் கதையை கேட்டுன்னு போய் அவனுங்கிட்ட சொன்னான். அவனுங்க வந்து சிம்சனுக்கிட்ட சொன்னாங்க. இவன் பார்த்தான், இவகிட்ட தான் நான் கதையை சொன்னேன், நரி வாழெல்லாம் பிடிச்சி இனிமேட்டு உங்க கூட வாழவே கூட சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற நரி வாழெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் பந்தத்தை ஏற்றி அந்த பெலிசருடைய வயல்வெளியெல்லாம் எரிச்சிட்டு பொண்ணுக்கிட்ட மாமனார்கிட்டே சொல்லலை, பொண்ணுக்கிட்ட சொல்ல போ வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். இப்போ பொண்ணுன்னு கேட்டுச்சு இவனை, நீ என்னை நேசிக்கிறான்னு. இப்போ அப்பா பார்த்தாரு, இவளை பகைச்சிட்டான், நேசிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்த ஃப்ரெண்டுக்கு பொண்ணை கட்டி கொடுத்துறான். அல்லேலூயா. எவ்வளோ கதை முடிஞ்சிச்சு பாருங்கள். ஒரு அதிகாரத்துக்குள்ளே இந்த வார்த்தைலாம் முடிஞ்சிச்சு. அப்போ அழுகுறதுனால ஆசீர்வாதம் வந்துச்சா, ஆபத்து வந்துச்சா? நீங்கள் சொல்லுங்கள். அல்லேலூயா. அது உண்மையாகவே எதுக்கு அழுகுறணுமோ அழுகணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், விருந்து வீட்டுக்கு போகிறத காட்டிலும் வீட்டுக்கு போன்றார். போனால் கண்டிப்பாக எல்லாம் ஆம்பளைங்களை காட்டில் பெண்களுக்கு சொல்ல தலை நிறைய இங்கேயே இருக்கும் தண்ணி, அப்படி கண்ணு இப்படி சாய்ச்சலாம் வந்துடும். ஏன்னா அது பெண்களோட சுபாவம். நம்ம பார்த்தோன்னே என்ன செஞ்சிருவோம், அழுது தீத்துருவோம். அப்போ உண்மையாக ஆண்டவர் சொல்கிறார், நான் துக்க வீட்டுக்கு போ, அப்போ நம்ம அழுகிறதால தப்பு இல்லை. இந்த பெண்ணு ஒரு ஒரு விருந்து என்னது விடுகதைக்காக அழுது தான் புருஷனை அலக்கழிச்சதுனால அந்த கதையை அவன் சொன்னதுனால அவன் என்ன பண்ணான், போய் பக்கத்தூரில் போய் எல்லாரையும் வச்சு அவங்க உடம்புல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து விடுவிச்சுங்களுக்கு கொடுத்துட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். போயிட்டு 2வது வாரம் 15ஆம் அதிகாரத்தில் வரான். சில நாட்கள் சென்ற பின்பு சிம்சோனு கோதுமை அறுக்கிற நேரமாக, அது விளைஞ்ச பயிரெலாம் அறுக்கிற டைமில் வீட்டுக்கு வராரு. மனைவி ஆய்வு வந்துச்சுன்னா போதும், ஜன்னலை உடைப்பார், கதவு உடைப்பார். அப்படிப்பட்டவர். அவர் ஆடு மேய்ச்சவர், கூடாரத்துக்குள்ளே இருந்து தாழ்மை. அதனால் அவர் ஏமாந்துட்டார். மாமனார் சொல்கிறதால 2 பொண்டாட்டியே மாறிச்சு. இங்கே மாற முடியுமா? பார்த்தாரு, இன்னொரு பொண்ணா நீ கட்டுன்ற, இந்த இடத்துல நீ வீடே இருக்க மாட்டேன்னு சொல்லி எரிச்சு எல்லாத்தையும் கரிச்சு அறக்க போகிற நேரம், கோதுமை எல்லாரும் அறக்கலான்னு நல்லா வளர்ந்து வந்த டைமு அந்த எரி எல்லாத்தையும் எரிச்சுது. இது போது யார் காதுங்க, பெலிஸ்டருடைய காதில் போகுது. என்னாச்சு, இது மாதிரி இந்த வீட்டான்
அந்த நாட்டிலேருந்து வந்து அவன் பொண்ணு கேட்டான், கொடுத்தான். இதுமாரி அவன் மாமனார் பண்ணிட்டான். அப்போனா என்ன செய்ய, ஃபஸ்ட்டு அவன் அப்பனை இட்டுன்னு வா, அந்த பொண்ணை இட்டுன்னு வா. 2 பேரையும் வயலை எரிச்சதை போல் நெருப்பில் எரிக்கிறாங்க. அங்கே விடுக்கு அதை சொல்லணும்னா அங்கே அவங்க எரிப்பேன்னானுங்க. அங்கேயே சொல்லாத விட்டுருந்தா கூட அவனுக்கு எரிச்சிருக்க மாட்டானுங்க புருஷங்கிட்ட கேட்டு. ஆனால் இங்கே என்ன ஆயிடுறாங்க, 2 பேரும் கருகி போகிறாங்க. நாடு கருகிச்சு. அதடவா முடிஞ்சிச்சு கதை. அதுலேருந்து சிம்சோன் கண்ணை பிடுங்குற வரைக்கும் அந்த பிரச்சனை தொடங்கிச்சு. இன்றைக்கி நிறைய பெண்களால் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தபடியாகவே இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனால் அவங்க அழுது 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 அந்த புருஷனோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாத ஆக்கிற பெண்கள் நிறைய பேர். அதுதான் பைபிள் சொல்லுது, சில மனைவி வந்து கிரீடமாக இருப்பாங்களாம், சில மனைவி எலும்பு உருக்கியாக இருப்பாங்களாம். எலும்பு உருக்கினா என்ன, உருக்கி எடுத்துரும். அவர் பார்த்தா நல்லா குண்டா புஷ்ஷுன்னு, அவங்க பார்த்தா நல்லா குண்டா புஷ்ஷுன்னு இருப்பாங்க. புருஷன் பார்த்தா நோஞ்சானா இருப்பார். பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அவங்க எலும்பு உருக்கி, புருஷனை எலும்பு உருக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு. அவள் பாருங்க, உண்மையாகவே அந்த சிம்சோனோட மனைவி யோபு மனைவி கதை தான். அங்கன்னா அவள் தூசிக்கிறா, இங்கே இவள் அழுகுறா. அழுது வந்ததுனால அவள் வாழ்க்கைக்கு என்ன வந்துச்சு, கல்யாணம் ஆகி வாழ வேண்டியவ அக்கினியில் தூக்கி எரிஞ்சிட்டான். இன்றைக்கி நம்ம அழுவுறுத்து, உண்மையாக நம்ம அழுவுறுத்து தேவன் வந்து சத்தத்தை கேட்குறாரு. எல்லாத்துக்கும் அழுவக்கூடாது. சில காரியம் அவமானம் வரும், சில காரியம் அசிங்கம் வரும், சில காரியம் நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியாது, நம்மளை எதிர்த்து சில பேர் பேசுறது. ஆனாலும் என்ன செய்யணும், சிலது கொஞ்சம் அடக்கியே தான் நம்ம இருக்கணும். அது யாரோட வாழ்க்கைன்னா நீதிமானோட வாழ்க்கை. பைபிள் சொல்லுது, துன்மார்க்கவங்களுக்கு தலை அந்த வாசலில் நிமிந்துனே போவாங்களாம். ஆனால் நீதிமானுங்களை என்ன ஆகணும், முனிஞ்சு தான் ஆகணும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களாம் நீதிமான் தான். அவங்க வாழ்க்கையில் துன்மார்க்க நிமிர்ந்து நிற்பாங்களாம், ஆனால் நீதிமான் குனி வாங்கலாம். ஆனால் முதுவில் கூட ஏறி போவாங்களாம். தாவி சொல்கிறார்ல, முதுவில் கூட ஏறி போவாங்களாம். ஆனாலும் அவங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, நம்ம தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. அதுதான் மோசஸ் ராஜசார் பாட்டார், அவன் கொட்டை கொட்டை வளருவான், வெட்ட வெட்ட வளருவான் பண்ணாரா இல்லையா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாது. அவள் உண்மையாக பாருங்கள், இந்த பெண்ணை அழுது தீர்த்து தன்னோட வாழ்க்கையை, சிம்சோன் வாழ்க்கையும் அழிச்சிட்டாங்க, அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, குடும்பம் அப்பா குடும்ப வாழ்க்கையை கூட அழிச்சிட்டாங்க. அவள் ஒருத்தியால் புருஷன் செத்து போக வேண்டியதாகிடுச்சு, அவன் அப்பா சாக வேண்டியதாகிடுச்சு, அவன் செத்துட்டான். காரணம் அழுது அலக்கழித்த ஒரே ஒரு காரணம் தான். கதை சொன்னவர் இவர், நீங்கள் விடுங்க, அதை பதில் சொல்ல வேண்டியது நீங்கள். ஏன் என்ன கேட்குறீங்க? ஏன் புருஷன் தானே கதை சொன்னார். இப்போ நான் மனைவி, அவர் சம்மந்தப்பட்டவங்க, நான் வந்து உங்ககிட்ட சொல்லலாமா? நீங்கள் தான் கிஃப்ட் வாங்க போகிறீங்க, கிஃப்ட் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு சொல்லுங்கள் அந்த கதையை, நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சவடாலாக பேசிட்டு நல்லா வந்துட்டு இருக்கலாம். ஒன்று இவனை கேட்காதனா நீ விட்டுட்டு இருக்கலாம். பாரு, அந்த புருஷனை ஒன்றும் இல்லாத ஆக்கி லாஸ்ட்டில் அவன் கண்ணை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அந்த நரிவாளில் அவன் துணியை சுற்றுனதுனால அன்னைக்கு தொடங்குச்சு அவனோட வாழ்க்கைக்கு வந்த பிரச்சனையை. அந்த நாள்லேருந்து சிம்சோனை வீட்டுக்குள்ளேயே விடலை. சிம்சோன் எங்கே போனாலும் பிடிக்கிறது, கவுரு வச்சு கட்டுறது, திருப்பி அவரை பரிசுத்தாய் வந்தார்னா அந்த கவுரை அறுக்கிறது, ஓர்த்து, இதே மாதிரி இருந்து லாஸ்ட்டில் இதே பெண்ணு தான் அங்கேயும் இன்னொரு பெண் அழுகுறா. அழுது சிம்சனை பிடிச்சி குத்து கண்ணை நோண்டி மாவரைக்க வச்சிடறான். வேடி காட்டுற ஒரு பொருளாக மாறிட்டாராம். அப்போ உண்மையாகவே அழுவுறதுனால வர ஆபத்து மரணத்தில் முடிஞ்சுது. இன்னொரு பெண்ணும் அழுதாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 32 வசனம் படிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை 2 இடத்துல நீங்கள் கேட்டுக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டார். 2 பேர் பேசுகிறாங்க. ஒருத்தர் பேசுறதை தான் கேட்குறாரு, ஒருத்தர் பேசுறதை கேட்கல. யார் சொல்லுங்க? அதை மகத்தால் வந்து இதே வார்த்தை தான் சொல்கிறாங்க. ஆண்டவர் கம்முன்னு போகிறாரு. அதான் அந்த நீதிமொழியில் இருக்குதுல்ல, நீ கூப்பிடுவேன நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்கல? ஆண்டவரே, என் சகோதரி என்னை விட்டு வந்துருக்குது, உனக்கு கவலை இல்லையா? யார் கேட்டவங்க? அவங்க. அதனால தான் மாத்தாள் இதே அங்கே வந்து மாத்தாள் கேட்குறாங்க,
இப்போ ஆண்டவருக்கு இங்கே கிட்ட வரும்போது, ஆண்டவர் நீங்கள் இருந்திருந்தா சகோதரன் மறிச்சிக்க மாட்டான்னு கேட்குறாங்க. ஏசப்பா காதிலே வாங்கலை, அந்த வழியாக தான் அப்படியே போய் நிற்கிறார். அப்படியே போகும்போது போதகர் வந்துட்டார், வந்து பாரு அப்படின்னு சொல்லி மரியாதை சொல்கிறாங்க. அவங்க ஓடி வந்து காலில் விழுந்து பாருங்க, இதுதான் பக்தி. அவங்க ஓடி வராங்க, போதகர் வந்துட்டு ஒனிவே ஓடி வந்து காலில் விழுந்து, ஆண்டவரே நீ இருந்திருந்த சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான்னு தான் கண்ணீர் விட்டாங்க. உடனே அந்த கண்ணீர் பரலோகம் போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஏன் போச்சுன்னா, அவங்க தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிஞ்சுக்கிற ஒரு சகோதரி, வசனத்தை நேசிக்கிறவங்க. அப்படி இருந்ததுனால அவங்க அழுதவனையும் பைபிள் அதே கீழ் வசனத்தில் எழுதிருக்குது 33. அவங்க அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி துயரம் அடைந்து இயேசு என்ன செஞ்சாராம்? கண்ணீர் விட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையாகவே இந்த சகோதரியுடைய கண்ணீரை பாருங்க. அவங்க வீட்டில் ஒரு மரணம், கூட இருந்த சகோதரன் இறந்துட்டாங்க. 4 நாளாக ஆயிடுச்சு, கடலில் வச்சுட்டாங்க. இயேசுக்கு வந்து நேசித்த குடும்பம். அந்த ஊரில் போனால் இயேசு அந்த வீட்டில் தான் சாப்பிடுவாராம். அதனால தான் மாத்தாள் வந்து சமைச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் சமைக்கும் போது முறுமுறுப்பு, ஃபுல்லாக சமையல் கட்டு தான் அந்தம்மா வேலை. ஆனால் மரியாளோட வேலை தேவ சமூகத்தில் உட்காரத்து, தேவ வசந்த கேட்கறது, தேவனை நேசிக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் சமையல் கட்டில் இருந்தால் கூட தேவனை நேசிக்காத நம்ம இருக்க முடியாது. தேவனை நேசித்து கொண்டே இருக்கணும். அப்போ உண்மையாக பாருங்கள், மரியாள் அழுவும்போது இயேசுவும் அழுகுறாரு. அங்கே இருந்த யூத ஜனங்களும் இவளோட கண்ணீரை பார்த்து அவங்களும் அழுகுறாங்க. 3 வார்த்தை இயேசு இடத்துலேருந்து பதில் வருது அவளுக்கிட்ட. என்ன பதில் வருதுன்னா, ஆவியில் கலங்குறாரு, துயரம் அடைகிறாரு, இயேசு கண்ணீர் வடிக்கிறார். ஹல்லேலூயா. சிம்சோனுடைய மனைவிக்கும் மரியாளுக்கும் எவ்வளோ வித்தியாசத்தை பாருங்கள். இயேசுவே ஆவியில் கலங்குற அளவுக்கு உன் கண்ணீராக இருக்கணும். இயேசுவே துயரம் அடைகிற அளவுக்கு உன் கண்ணீராக இருக்கணும். இயேசுவே கண்ணீர் விடுற அளவுக்கு உன் கண்ணீர் மாறணும். ஹல்லேலூயா. இவங்க எதுக்கு கண்ணீர் வடித்தாங்கன்னா, ஒரு ஆத்மா மறிச்சிச்சுன்னு சொல்லி அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு தான் அவங்க கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு நீயே நானும் கூட எதுக்கு அழுவணும்னா, உன் பக்கத்தில் ஒரு ஆத்மா உன் கண்ணி எதிர்க்கவே நரகத்துக்கு போய் கொண்டு இருக்குது. இயேசு அறிஞ்சும் சரி அறியாதவங்க சரி நரகம் சென்னுக்கிறாங்க. நிறைய பேர் நரகத்துக்கு போயின்னுக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், வட இந்தியா சைடில் மேக வெடிப்புனால வெடித்து ஒரு பகுதியில் இடமே இல்லாத அளவுக்கு, வீடே இல்லாத அளவுக்கு, அந்த ஆட்களே இல்லாத அளவுக்கு மண்ணுக்கு மண்ணாக எவ்வளோ பேர் செத்து மறைஞ்சி போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் நீ கண்ணீர் வடிக்கணும். எங்கேயோ மழை பெய்யுது, யாருக்கும் நடக்குது, நான் ஏன் செய்யணும்னு அப்படிப்பட்ட கண்ணீரை தான் கர்த்தர் அவரும் கலங்குவார், அவரும் அழுவார். ஹல்லேலூயா. நீ மற்றவங்களுக்காக நீ திறப்பில் நின்று, ஆண்டவரே இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, இந்த சகோதரன் இப்படி ஆயிட்டாரு, என் வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க இன்னும் ரட்சிப்பு அடையிலே, இவங்கள உயிர்ப்பீங்கன்னு சொல்லி உன் கண்ணீர் வந்து அழுவியானா அவரும் உன் கூட சேர்ந்து கலங்குவார். அவர் துயரம் அடைவார், அவரும் உனக்காக கண்ணீர் வடிப்பார். ஹல்லேலூயா. கண்ணீரில் 2 விதமாக கண்ணீர் இருக்குது. அலக்கழித்து நம்ம தினந்தோறும் இந்த காரியம் அந்த காரியம், சின்ன காரியம் பெரிய காரியம், இது ஆகலை, இது நினச்சேன், இது நடக்கலை, அது நடக்கலை, இந்த பூமிக்குரியதே நீ பார்த்துனா, அதுதான் பைபிள் சொல்லுது, நீ கீழானதை நோக்காம மேலானதை நோக்கு. ஒரு நாள் ராஜாதி ராஜா அவர் வரும்போது நீயும் நானும் அந்த ராஜாதி ராஜாவுக்கு எதிர்கொண்டு போகணுமானா உன்னோட கண்ணீர் தேவைப்படுது. சகோதரன் உன் கண்ணீர் தேவைப்படுது, சகோதரி உன் கண்ணு தேவைப்படுது. வீணா உன்னோட கண்ணீர் என்ன செய்யாத, வீணா செலவழிக்காத. ஆபத்து வர கண்ணீர் நம்மளுக்கு வேணாம். ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கிற கண்ணீர் நீ தேவைப்படுது. இந்த இடத்துல அவள் கண்ணீர் விடுத்து இயேசு பாதத்தை பிடிச்சி, என் சகோதரனை எப்படின்னா உயிர்ப்பின்னு சொல்லி கூட அவங்க ஜெபிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன நம்ம செய்கிறாரு, உடனே அந்த கல்லறை இடத்துக்கு போய் அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறார். அந்த வசனம் எழுதியிருக்குது, அங்கே அவள் நிமித்தம், அங்கே எழுதிக்குது பாருங்களா, 42ஆம் அதிகாரத்தை எழுதியிருப்பாரா, கீழ் வசனம், அவள் நிமித்தம் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னார். ஹல்லேலூயா. அவர்கள் நிமித்தம், அங்கே இருந்த ஜனங்கள் நிமித்தம் இயேசு என்ன பண்ணுறதம்மா, போய் இப்படி கல் மேலே கையை வச்சவனுவே எழுந்துட்டு இருப்பார். அவர் அப்படி செய்யலை. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்,
இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும்னு அவர் ஜெபிக்கிற ஜெபம்படி எல்லாரும் செய்யணும், அங்கே இருக்கிற ஜனங்களாம் செய்யணும்னு தான் அங்கே பைபிள் எழுதி. நல்லா பாருங்க, ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னார். அப்போ ஆண்டவருடைய யாக்கை என்னவா இருக்குது நீ சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரட்சிப்படையணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் நம்ம சாயந்தரம் நடத்த போகிறது கூட ஒரு சுவிசேஷ கூட்டம், இது எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி உங்கள் வீட்டில் கூட போய் பெருமூச்சு விட்டு யாரை கூப்பிடணும் ஆண்டவரை, யாரை நான் யார்கிட்ட போய் பேசணும், யாரை நான் சபைக்கு கொண்டு வரணும் நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். அவர் பைபிள் சொல்லுது, அந்த கல்லறை கிட்ட போய் கூட அவர் பார்க்குறாரு, இந்த ஜனங்கள் நிமித்தம் அதை சொன்னாராம். அப்போ இயேசுக்கிட்ட ஒரே ஒரு வாஞ்சை என்னதம்மா, ஆத்துமா ரட்சிப்படையணும், அவர்கள் தேவராஜ்யத்தில் சேர்க்கப்படணும், அவர் பரலோகத்தில் அவர்கள் பேர் எழுதப்பட்டு அவர் ரொம்ப விரும்புகிறார். அப்போ அந்த ஆத்துமாவை யார் சேர்க்குறாங்களோ, ஆத்துமகளை யார் ரட்சிக்க விரும்புகிறாங்களோ, ஆத்துமகளுக்காக யார் கண்ணீர் விடுறாங்களோ அவங்களுக்கு தான் இயேசு கண்ணீர் வெடிப்பார், அவங்களுக்கு தான் இயேசு துயரப்படுவார், அவங்களுக்கு தான் இயேசு ஆவியில் கலங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நம்ம ரெண்டாவது அந்த சிம்சோனுடைய மனைவி குடும்பத்தை அழிச்சிட்டாங்க, ஆனால் மரியா குடும்பத்தை உயிர்ப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. செத்து போன ஆத்துமா உயிர்ப்பிச்சிட்டாங்க. உயிராயிடுச்சா இல்லையா? லாசர் உயிரா வந்தாரா இல்லையா? உயிரா வந்தார். அங்கே குடும்பம் என்ன ஆச்சு? நெருப்பில் தூக்கி போட்டாங்க, அப்பாவை மனைவியை நெருப்பு தூக்கி போட்டாங்க. சிம்சோனி என்ன பண்ணிட்டாங்க? நெருப்பு வச்சு கண்ணை சுட்டுட்டாங்க. அவள் அழைக்கழிச்சு தன்னந்தோறு அழுவுறுத்து, இந்த புடவை வாங்கி தரலாம் அழுவுறுத்து, இந்த 1000 ரூபாய் பணம் தரலாம் அழுவுறுத்து, எனக்கு இன்னைக்கு 500 ரூபாய் நீ வருமானத்தெல்லாம் எப்படி குடும்பத்தை ஓட்டுறது அழுவுறுத்து, இது மாதிரி சொல்லி சொல்லி ஒரு விடு கதைக்கு அவள் அழுது 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 குடும்பத்தையே அழிச்சிட்டா. குடும்பத்தை அழிக்கிற பெண்ணாக நம்ம இருக்கக்கூடாது, குடும்பத்தை உயிர்ப்பிக்கிற பெண்ணாக இருக்கணும். நம்ம வீட்டில் 4 ஆத்துமா இருக்குதா, 5 ஆத்துமா இருக்குதா, அந்த ஆத்துமா பேரை சொல்லி சொல்லி நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க ஜெபிக்க உன் வீட்டில் ஜெபிக்காதவங்க கூட ஜெபிக்கிறவங்களா மாறிடுவாங்க, உன் வீட்டில் துதிக்காதவங்க கூட துதிக்கிறவங்களா மாறிடுவாங்க. ஆனால் நீ என்ன செய்யணும்? அந்த ஆத்துமாவுக்காக நீ திறப்பில் நின்னாதான் கர்த்தர் செய்வார். நீயே கேர்லெஸ்ஸாக இருந்தனா கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. உன் கையில் தான் அந்த ஆத்துமா கொடுத்துருக்கிறார். 3வது ஒரு வசனம், நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் 18 வசனம் படிப்போமா? இது 3வது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் ஒரு சிசரா என்ற ஒரு ராஜாவை தெபோராலும் பாராக்கும் துரத்தின்னு வராங்க. தெபோராவோட தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, இன்றைக்கி சிசராவை என்ன செய்ய போகிறாரு? உங்கள் கையில் கொடுக்க போகிறாரு, நீங்கள் போய் யுத்தம் பண்ணுன்றாங்க. பாராக் சொல்கிறாரு, நீ வராவிட்டா நாங்கள் யுத்தம் பண்ண மாட்டோன்னு. இவங்க 2 பேரும் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி துரத்தின்னு போகும்போது இவன் ரதத்தை விட்டு என்ன செய்கிறான்? ஓடுறான். ஓடும்போது எதிர்கொண்டு ஒரு பெண் வராங்க. ஹல்லேலூயா. அவங்க தான் யாகல். ஹல்லேலூயா. யாகல் என்ன செய்கிறாங்க? எதிர்கொண்டு ஓடி போய் வாங்க ஆண்டவரே, அன்பை கூப்பிட்றாங்க, வாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி தண்ணி கேட்டவனுக்கு பாலை கொடுத்தாங்களாம். இங்கே விருந்து மூலியமாக சாத்தான் அழிக்க பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. தண்ணி கேட்டவங்களுக்கு பாலை கொடுத்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்டு உள்ள வர வச்சு இவங்க வெண்ணையை பாலம் கொடுத்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு, போன வாரம் காமிச்சாங்க பார்த்தியா, பெட்ஷீட்டை போட்டு மூடுங்கன்னு. இங்கே சிசராவை தான் மூடினாங்க. ஹல்லேலூயா. சாத்தானாக இருந்த அந்த தேசத்துக்கு அலக்கழிச்சிருந்த ஆபத்தாக இருந்த அந்த சாத்தானை என்ன செஞ்சாருதம்மா? அந்த பெண்ணு ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடி அவங்க சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தண்ணி பாலை குடிச்சிட்டு ஓடி வந்து ஒரு மழக்கமாயிட்டு இருப்பார். பழகுது மழங்கி உள்ளே ஓடிட்டு இருப்பார் பெட்ஷீட்டுக்குள்ளேயே. அவங்க வெளியே வராத அளவுக்கு சுற்றி ஃபஸ்ட்டு ஆணி வச்சுருப்பாங்க. என் கற்பனையில் பண்ணிக்கோ சொல்கிறேன். பெட்ஷீட்டை போட்டு மூடி இப்போ எங்கன்னா ஒரு கேப் வந்து அவர் வெளியே வந்துட்டு இருப்பார். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு பெட்ஷீட்டை சுற்றி அந்த சர்வீஸ் எல்லாம் போனால் தெரியும், சர்வீஸ் எல்லாம் அந்த ஒரு துணி தானே போடுவாங்க, போட்டாங்கன்னா அங்கே ஒரு ராணி அடித்து அந்த துணியை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நாளில் கூட அப்படி தான் இருந்துருக்குறாங்க எல்லாம் கூடாரமாக. அப்போ இந்த யாகல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பெட்ஷீட்டை போட்டு மூடி ஆணி அடித்து உள்ளே நீ தூங்கு, நல்லா தூங்கு, தூங்க ஆண்டவர் வந்துட்டலையே அண்டைக்கு உன்னை நான் காப்பாற்றிடுவேன் தூங்குன்னு சொல்லி தலைக்கு மட்டும் பெரிய ஆணியாக எடுத்திருப்பாங்க. சாத்தான் தலையை என்ன பண்ணிட்டாங்க? உடைச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ தைரியம் இருந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு தைரியசாலி. அங்கே என்ன நடக்குதுன்னா யுத்தம்
யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் அவனை துரத்தின்னு வராங்க. பார்த்தா தீர்க்கதரிசி வராங்க, தெபோரா தீர்க்கதரிசி வராங்க, பாராக்கு வராரு. இன்னும் நீ இவ்வளோ பேர்கிட்ட நீ மாட்டம் காட்டி என் வீட்டு வையா வந்துட்ட இல்லை, வாங்க ஆண்டவர், அன்பாக கூப்பிட்டு வாங்க ஆண்டவர், இந்த அந்த தண்ணியை குடிக்கிற தண்ணி வேணா உனக்கு, நீ பாலே குடிங்கன்னு சொல்லி பாலை கொடுத்து ஆணி அடித்த பெண்ணு ராகேலை போல யாரும் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு நாள் சாத்தான் தாள் ஆணி அடிக்கிறீங்களா? உங்கள் ஜபம் எப்படி இருக்குது? இயேசுவே சோத்திரம் 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 அப்படி ஜபிக்கிறீங்களா? அப்படியே அபிஷேகத்தை நிரம்பி வான மண்டலத்தில் செயல்படுகிற பொல்லாத சேனைகளும் துரைதனங்களும் அதிகாரங்களும் அந்தகாரத்தின் கிரிகளும் இதோடு தான் எனக்கு போராட்டம் உண்டு, இயேசுவின் நாமத்தை அவைகளை கட்டணும்னு சொல்லி ஜபிக்கிறீங்களா? சாத்தான் என்ன செய்யணும்? கட்டணும் உங்கள் ஜபத்தில். அதை இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கணும். கர்த்தர் வசனத்தை சொல்லி செய்து பாருங்களேன். உங்கள் வீட்டாண்ட கூட எதனா ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோ, அதில் ஒரு சலசலப்பு வருது, நீ ஜபிச்சு பாரு, அந்த சலசலப்பை கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் எப்படி ஜபிக்கணும்? இயேசு பார்த்துங்க அப்படி ஜபம் இல்லை. இயேசுவின் நாமத்தை இவனுங்க 2 பேர் மூலியமாக ஏதோ ஒரு அசுத்தா இந்த இடத்துல அழகழிக்குது. அந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தினால உன்னை கட்டுறன்னு சொல்லிப்பாரா, அது அப்படியே ஆணி வச்சு அடிச்ச மாதிரி ஆகிடும். ஆணி கூட நீ அடிக்கலாம். அதிகாரங்களையும் துரைதனங்களையும் உரிந்து கொண்டு சிலுவில் என்ன செஞ்சார்? அவர் சிலுவில் என்ன செஞ்சார்? அது ராகேல் செஞ்சாங்க. யாகேல். அப்போ உண்மையாகவே நீ ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆணி வச்சு அடிக்கிற அளவுக்கு உன் ஜபம் மாறணும். உன்னோட ஜபம் மாறத்த உனக்குள்ளே தெரியணும். நல்ல டீசெண்டாக அன்பாக மெதுவாக ஆமேன் ஸ்தோத்திரம் ஆமேன் அல்லேலூயா ஆமேன். இதுமாரி யார் வீட்டில் ஒருத்தர் அண்ணால போல யார் ஜபிக்கிறீங்க? ஊழியக்காரே என்ன சொல்ற, இவ குடிச்சிட்டு ஜபம் பண்ணுறா, அதுமாரி ஜபம் யார் பண்ணிக்கிறீங்க? ஆமீன் சோத்திரம் சோத்திரம். உண்மையாக இந்த ஜபம்லாம் வேணும். அந்தந்த இடத்துக்கு தான் அந்த ஜபம் தேவை. ஒரு நாளும் அப்படியே ஜபிச்சுது இருந்தனா அந்த ஜபம் உனக்கு பலிக்காது. சில நாள் என்ன செய்யணும்? யூதராஜ சிங்கம் மாதிரி எழுமணும். ரபா நீமா சந்த ரதா ஓலி ரிகா பாபா பாபா சந்திரி கரமானியா கத்தரா அப்படி செவிக்கணும். அதுக்கு தான் உனக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு. ஆணி வச்சு சில காரியத்தை என்ன செய்யணும்? அடிக்கணும். நம்ம பிரச்சனை சில என்னென்ன சத்துரு நம்ம வாய்க்கில் தொடர்ந்து தொல்லை கொடுத்துணும், தொடர்ந்து நம்ம வீட்டில் அலக்கழிச்சு தொடர்ந்து பிரச்சனை கொடுக்குற சாத்தானை என்ன செய்யணும்? அடித்து ஜெபம் பண்ணணும். இவன் என்ன செய்கிறா? தைரியமாக அடிக்கிறா. அடிச்சதுனால வந்ததுன்னா அந்த பகுதிக்கு அமைதி உண்டாயிடுச்சு. அவன் தான் அந்த பகுதிக்கு ஒரு சாத்தானா இருந்தான். கர்த்தர் அதை முறியடிச்சார். இன்னொரு பெண் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 1 இவங்க ஆணி வச்சு அடிக்கிற ஒரு டேலண்ட்டை பெற்றிருந்தாங்க. இன்னொரு பெண் விருந்து கொடுத்து அந்த சாத்தானை அடிக்கிற ஒரு டேலண்ட்டை பெற்றிருந்தாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுத்துருப்பார். 5 தாளந்து 2 தாளந்து 1. இப்போ யார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நீங்களே நினச்சிங்க. தாளந்து வாங்கி 1 வச்சு இந்த புதைச்சி வச்ச மாதிரி வச்சுருக்கிறீங்களா, இல்லை பயன்படுத்துகிறீங்களா? யாகேல் பயன்படுத்திட்டாங்க. இப்போ எஸ்தர் பயன்படுத்துகிறாங்க. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ராஜாத்தி விருந்துக்கு அழைச்சிட்டாங்க. ராஜாத்தி விருந்து சாப்பிடல. ராஜாத்தி 3 நாள் பாஸ்டிங்காக இருந்து சாத்தானுக்கு விருந்து கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ராஜாத்திக்கு நிறைய சாப்பாடு இருக்குமா இருக்காதா? எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த சாத்தான் அழிக்க சாப்பாடு இல்லாத போனாதான் இவனை அழிக்க முடியும். ஏன்னா இவன் தான் அந்த அரண்மனைக்குள்ளே பெரிய அதிகாரியாகிறான். ராஜாவை காட்டிலும் இவன் தான் பெரியவனாகிறான். இவன் தான் இவ்வளோ பேர் அழிச்சுனுக்கிறான். இந்த சாத்தானை அழிக்கணும்னா நம்ம வயிற்ற காய வச்சாதான் இவனை அழிக்க முடியும்னு அவங்க வயிற்ற காய வைக்கிறாங்க. அங்கே விருந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் யார் வாரத்தில் 1 நாள்னா நான் பாஸ்டிங் போடுவேன், வாரத்தில் 1 நாள்னா பாஸ்டிங் போடுன்னு சொல்கிறேன். கை தூக்குங்க. ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே பாஸ்டிங் போட்டால் அதில் பலன் பயங்கரமாக இருக்குது. ஹல்லேலூயா.
சில காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் மாத்திரை போடுறவங்களா கூட இருக்கலாம், பிரச்சனை வராது. பாஸ்டிங் போட்டு பாருங்கள், அதில் பலன் பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வடன்னு வர மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி மாத்திரை போகிறவங்க எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி பாஸ்ட்டாக ஒரு மாதிரி வரோம். அந்த நேரத்தில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நீங்கள் அந்த ஜபத்தை எடுத்து பாருங்கள், பாஸ்டிங்கில் அவ்வளோ பெரிய பலன்குது. இவ என்ன செய்கிறா, இவ பாஸ்டிங் போட்டுக்கின்னு அந்த சத்துருக்கு என்ன செய்கிறா, விருந்து கொடுக்குறா. கொடுத்ததுனால வந்தது. இவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு, சிசா அவங்க பேர்னா அவங்க மனைவி பேர் சிரசா, நான் தூக்கு பண்ணிட்டு வந்துட்டேன், 6 மணி தூக்கு வச்சுட்டு வந்துட்டேன் சிரசா, நான் போய் தூக்கு போட்டுருவேன். இவர் தூக்கில் போகிற உயப்படுத்து தெரில, மொர்தகாவை தூக்கி போட்டுருவேன். எஸ்தர் ராணியை நம்ம கீழே தள்ளிடலாம், மொர்தகாவை ஃபஸ்ட்டு தள்ளிட்டோம்னா எஸ்தரையும் தள்ளிடலான்னு சொல்லி வஸ்தியை தள்ளின மாதிரி இங்கே எஸ்தரை ஏமாத்தலான்னு பார்த்தாரு. வஸ்தி வந்து 1 தாளந்து வாங்கின அம்மா புதைச்சி வச்சுட்டாங்க. இந்த அம்மா வந்து 2 தாளந்து வாங்கியிருக்கிறாங்க. பாஸ்டிங் போடுற 1 தாளந்தை வாங்கிட்டாங்க. யாகல் வந்து ஆணி பிடிக்கிற டேலண்ட்டை வாங்கிட்டாங்க. இவங்க வந்து பாஸ்டிங் போட்டு நான் ஜெபிப்பேன் அப்படி டேலண்ட்டை பெற்றதுனால அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணாங்க. அங்கே சாத்தான் தலையை தூக்கி கைத்தில் போட்டான். ஹல்லேலூயா. தேவன் எதையும் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால். ஆனாலும் நீ என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஆண்கள் இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட நீங்கள் 1 மணி வரைக்கும் நான் பாஸ்டிங் போட்டு என் தொழிலுக்காக ஜெபம் பண்ணுவேன். என் தொழிலில் நிறைய போராட்டம் வருது, என் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் வருது, என் வருமானம் வீட்டில் வந்தால் கூட வருமானம் நிற்க மாட்டேது, போராட்டம் வருது அப்படி சொல்லிவிட்டு அந்த 1 மணி நேரமும் என்ன செய்யணும், வேலை பண்ணிக்கின்னு ஜெபம் பண்ணணும். வாய் ஓய விடக்கூடாது. யோபு எப்படி தினந்தோறும் பலி செலுத்துறாரு, அது மாதிரி இப்போ செய்யலாமா, செய்யக்கூடாதா? நான் தினகர் ஐயாவோட மனைவி இப்போ கேள்விப்பட்டுக்கிறேன். அவங்களுடைய சாட்சி, அந்த நாளில் அவங்களுக்கு வேலை கரைச்சலாம் இல்லையா, ஊழியக்காரங்க நிறைய பேர் வருவாங்களாம் அவங்க வீட்டுக்கு, சமையல் பண்ணிக்கினே இருப்பாங்களாம். ஆனால் ஜபிக்க நேரம் இருக்காதான், ஆனால் சமையல் பண்ணிக்கின்னு ஜெபம் பண்ணிக்கினே இருப்பாங்களாம். அந்த ஜபம் அந்த ஊழியம் பெரிய லெவலில் கொண்டு வந்துச்சு. ஜபத்துக்கு சாதாரண வலிவு இல்லை, அதே மாதிரி உபவாச ஜபத்துக்கு இன்னும் பயங்கரமான வலிவு இருக்குது. அப்போ ஜபம்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு அசாதாரணமான காரியம் நினச்சிக்காதீங்க, ஒரு அசிதியாக நினச்சிக்காதீங்க. 24 மணி நேரமும் நீ ஜபிச்சா கூட ஜபத்தின் பலன் உங்கள் வீட்டுக்கு பலிக்கும். நான் ஒரு தரிசனம் கண்டேன், ஜபிக்கிறவங்களுக்கும் ஜபிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் ஒரு நாள் காமிச்சார். ஒரு குடும்பத்தில் 2 பேர் படுத்துனுக்குறாங்க. அவங்க ஜபிக்காத தூங்கினே இருக்கிறதுனால அவங்க வீடு, கட்டப்பட்ட வீடு மேலே கூரை இல்லாததுனால அவங்க ஜெபம் பண்ணாததுனால அவங்க பிள்ளைகளுக்கு வர வேலையில் போகிறாங்க, அவங்களாம் ஆபத்து வரல. சிலது வந்து கை காலை கூட கலந்துரும், சில வேலை மேலே அடிச்சுக்கிடுவாங்க, எதனா பண்ணிக்குவாங்க சில பேர். அது மாதிரி அடிக்கிறாங்க. அடித்து அந்த பையனை துணியெல்லாம் உருவி அவன் காசெல்லாம் பறிச்சுக்கிறாங்க. அந்த வீட்டில் ஜெபம் இல்லாததுனால அந்த பையன் வந்து ஜெபிக்காதவன் தான், ஆனால் இவங்க 2 பேர் ஜெபிக்கிற பாதுகாப்பு அவனுக்கு எப்பயுமே இருந்ததுனால அவனுக்கு வந்த ஆபத்தில் காப்பாற்றிருக்கிறாரு. இப்போ ஜெபம் இல்லாததுனால அவனை அடிக்கிறாங்க, அவன் துணி உருவுறாங்க, அவன் கையில் இருக்கிற பணத்தையே திருடுறாங்க. நம்ம ஜெபிக்க மாட்டோம் தவறிட்டோம்னா நம்ம வீடுகளை இப்படி தான் ஆகிடும். மேலே தலை இருந்தால் கூட பைபிள் சொல்லுது, சத்துரு கூரை மேலே இருப்பானா, கூரையை பிரித்து கடாசிடுவான். இது எங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. நாங்கள் இயேசு அறியாதோம்னு ஒரு பிரச்சனை எங்கள் வீட்டான வந்துச்சு, கூறியே பிரித்து போட்டானுங்க. அப்போ நம்ம பிள்ளைய சேர்ந்து அப்படியே ஓலை கூறி வீட்டை பிரித்து போட்டானுங்க. அவனுங்க சத்துருவானுங்க. அப்போ இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வீட்டில் என்ன இருக்கக்கூடாது, மேலே சத்துரு வந்து இருக்கக்கூடாதுன்னா, சத்துரு மேலே இருந்துட்டானா வீட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடும். அப்போ அந்த சத்துரு இருக்கக்கூடாதுன்னா உன் உபவாச ஜபம் தேவைப்படுது. அந்த அரண்மனைக்குள்ளேயே அவள் உபவாசம் போட்டு ஜெபிச்சதுனால அந்த சத்துரு முழுவதும் அழிச்சிட்டான். அந்த சத்துரு அழிச்சதுனால அந்த பகுதி மட்டில் 127 நாட்டுக்கும் மகிழ்ச்சி உண்டாச்சான். பாருங்கள், ஒரு நாட்டுக்குள்ள ஒரு சாத்தான் 127 நாட்டையும் அலக்கழிச்சு இந்த பிசாசிய ஒரு எஸ்தர் 3 நாள் போட்ட உபவாசம் அப்படியே மாறிச்சான். ஹல்லேலூயா. அப்போ யாகேல் வந்து ஒரு தாளந்தை பயன்படுத்தி ஆணி எடுத்தா, சுத்தி எடுத்தா, பாலை கொடுத்தா, அங்கே சாத்தானை கவுத்துட்டா. இந்த அம்மா உபவாசம் போடுறாங்க, விருந்து கொடுக்குறாங்க, ராஜா கிட்ட போய் பேசுகிறாங்க, தூக்கில் போட்டு அந்த சாத்தானை கயிறை போட்டு இறுக்கிட்டான். இன்னைக்கு அந்த வசியை நீங்கள் பாருங்கள், ஒரு தாளந்து பெற்ற ஒரு பெண்ணு
ஒரு தாளந்தை யூஸ் பண்ணாத போனதுனால அவர் ராஜ்ய பாரியத்தை இழந்துட்டா. ஹல்லேலூயா. இவங்க 3 பேரை நம்ம பார்த்தோம். 3 பேருக்கு ஒரு டேலண்ட் பெற்றாங்க. என்ன டேலண்ட்டு? யாகேல் ஆணி எடுத்தா, சுற்றி எடுத்தா, வாங்காண்டவர் அன்பாக கூப்பிட்டா, பாலை கொடுத்தா, சாத்தானோட தலையை உடைச்சா. இந்த அம்மா என்ன செய்கிறாங்க? 3 நாள் போட்ட உபவாசம், விருந்தை கொடுத்து, அவள் பாஸ்டிங்கு, இவன் ஜூஸை குடிக்கிறான். வச்சுக்கிறதெல்லாம் முன்னே பாஸ்டிங்கோடு இருக்கிறவ முன்னே வச்சுக்கிறதெல்லாம் பார்த்துருந்தா பசி இந்த வயிறு கூப்பிட்டு கேட்டிருக்காதா? ஆனாலும் இந்த சாத்தா சாப்பிட்டு உள்ளே போட்டோம். அப்போ தான் உன் கயிற்றுல கயிறு விழுன்னு சொல்லி அவள் வச்சதுனால அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய அமைதி கிடச்சிது. இன்றைக்கி உண்மையாகவே இந்த டேலண்ட்டுகளை நம்ம பெற்ற ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுறவங்களாம் மாறணும். உங்கள் டேலண்ட்டுக்கு நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் எல்லா மாதிரியும் எழுந்துட மாட்டோம். சில காரியம் நம்மளுக்கு இருக்காது, அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கக்கிட்ட அது இல்லாத உங்ககிட்ட இருக்கும். உங்ககிட்ட இல்லாத அவங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீ யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணிட்டேன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உன் டேலண்ட்டை பெருக பண்ணிடுவார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாக எத்தனை பெண்ணை நம்ம பார்த்தோம். ஆமென். இப்போ எத்தனை பெண்ணை நீ பார்த்து சொல்கிற பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு சாராள், ரெபேக்கா, யோபோட மனைவி. ஃபஸ்ட்டு சாரா என்னன்னாங்க? 2வது, 3வது பைத்தியம். 2வது 2வது சிம்சோனின் மனைவி. அலக்கழித்து அழுத மனைவி ஆபத்தை கொண்டு வந்துச்சு. அதனால் வந்த விளைவு மரணத்தை கொண்டு வந்துச்சு. 2வது ஆண்டவர் சமூகத்தை பாதத்தை பிடிச்சி அழுத சகோதரிக்கு 3 ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆவியில் கலங்கினார், துயரப்பட்டார், கண்ணீர் விட்டார். அது நிமித்தம் ஒரு ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அவ பேச்சு கேட்டவனு என்ன பண்ணுறாரு? ஏசப்பா துயரப்படுறாரு, கலங்குறாரு, கண்ணீர் வடிகிறாரு. போய் அந்த ஆத்துமாவை இந்த ஜனங்கள் நிமித்தம் இதை சொல்கிறேன்னு சொல்லி ஜனங்களை வச்சு காட்டுறாரு. இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? நாளைக்கு சபைக்கு இன்றைக்கி சாயந்தரம் கொண்டு வரோங்க, ஜனங்களை கொண்டு வரணும். அதே போல் 3வது யாகையில் என்ன கொண்டு வந்தாங்க? ஆணி எடுத்தாங்க, சுற்றி எடுத்தாங்க, பாலை கொடுத்தாங்க, பெட்ஷீட்டை போட்டு மூடினாங்க, தலையை உடைச்சாங்க. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? உபவாசம் போட்டாங்க, விருந்து பண்ணாங்க. சாத்தான் என்ன செஞ்சாங்க? தூக்கில் தூக்கி போட்டாங்க. அந்த பகுதி ஒரு பகுதிக்கு வந்துச்சு அமைதி. 127 நாட்டுக்கு என்ன செஞ்சு பெரிய மகிழ்ச்சி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இவங்க சாதித்த பெண்கள் வஸ்தி என்ன பண்ணாங்க? ஒரு தாளந்து எடுத்து மண்ணில் வச்சு புதைச்சதுனால வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஹல்லேலூயா. உள்ளவனுக்கு உள்ளவனா செய்வார் ஆண்டவர், கொடுப்பார். இல்லாதவுக்கு உள்ளதையும் எடுத்துக்குவார். அதனால் யூஸ் பண்ணுவோம். உங்கள் தாளந்துக்கெலாம் என்ன செய்யுங்க? வீட்டில் உட்காந்து அப்படி ரொம்ப உங்களால் கொஞ்ச நேரம் அப்படி பண்ண முடியலனா கூட செவுத்தில் கொஞ்ச நேரம் சாயுங்க. தேவன் செய்த நன்மை நினைங்க. யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். தேவனுடைய கரம் உங்களை நேரத்தில் உங்களை தொடுவதாக. ஆமேன். காணிக்கை கையில் எடுத்துங்க. எல்லாம் கையில் எடுத்து வச்சுங்க. இப்போது ஒரு ப்ரேயர் பண்ணலாம். கொடுத்த அதன் பலனை புசிப்பீங்கன்னு சொன்ன தேவன், குறிப்பாக அன்னைக்கு எலியா ஒரு விதவி வீட்டில் போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க, அதோட கூட கொஞ்சம் அப்பத்தை எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னாங்க. மாவு இல்லை, எண்ணெய் இல்லைன்னு சொன்னாங்க. நீ முதலாவது கர்த்தருக்கு ஒரு அடையை கொண்டு வா அப்படின்னு சொன்னதுனால அவங்க அப்பா தன்னுடைய ஜீவனுக்கு வைத்திருந்ததை கூட எலியாவுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்ததுனால எண்ணெய் குறையாத, மாவு குறையாத அந்த சாரிபா விதவி வீட்டை ஆசீர்வதித்த அதே தெய்வம் இந்த காலையில் உமக்குன்னு நாங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையை கூட இது உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய நாமம் மகிமைப்பட, இது மூலிமா பல ஊழியங்கள் நாங்கள் செய்ய, இது மூலிமா தேவனுடைய நாமத்தை உன்னை நாங்கள் உயர்த்த, இதை கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தசன பாவம் காணிக்கைய என்னுடைய பண்டசாலையில் கொண்டு வாங்கன்னு சொன்ன தெய்வம் இப்போது நாங்கள் இந்த காணிக்கை உமக்குன்னு தருகிறோம் சாமி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. அதுபோல் இங்கே யார் யார் எந்த பலவீனத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்கள் மேலே நடக்கணும், ஒரு அதிசயம் உங்களுக்குள்ளே நடக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வியாதியின் வல்லமையில்
இயேசுவின் நாமத்தினால் இப்போது முறியடிக்கப்படும். கர்த்தாவே, நாங்கள் பரலோகத்தை நோக்கி அபயமிடுறோம். அப்பா, சுகம் உங்க கிட்டக்குது. 2000 வருஷத்துக்கு முன்பாக பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்த தெய்வம் 1 பேதுரு 2:24 அவருடைய நம்மளுடைய பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படும் எழுதப்பட்ட வார்த்தையின்படி இப்போது உம்முடைய குணமாக்கிற வல்லமை நான் பேர் சொன்ன ஒவ்வொருத்தர் மேலேயும் பாயட்டையா. கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நான் உன்னதமானவர் வருகிறேன். நான் உன்னதமானவர் வருகிறேன். சர்வ வல்லவர் மேலிலே தங்குவேன். நான் சர்வ வல்லவர் மேலிலே தங்குவேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது உனக்கு நேரிடாது. அணுகாது. அவர் எனது அடைக்கல கோட்டையா இருப்பாரே. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அவர் எனது அடைக்கல கோட்டையா இருப்பாரே. அவர் எனது அடைக்கல கோட்டையா இருப்பாரே. நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு. ஆமென். அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த மழை வந்ததுனால நிறைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு காய்ச்சல் வந்துருக்குதுப்பா. அப்பா, இந்த மழை இயற்கை மாற்றத்துக்குள்ள வேலையடிங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள மூடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எந்தெந்த குடும்பத்தில் வியாதிகள் மரணத்துக்கு எதுவானது வந்து அந்த குடும்பத்தை அலக்கழிக்குதோ எல்லா ஆவிகளும் நரகத்துக்கு போகும். குறிப்பா கனவு மனைவிக்குள்ள பெரிய சமாதானத்தை வைங்க, கீழ்ப்படிதலை வைங்க. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திர கர்த்தர் செய்த சகல உபகாரம். ஆமென்.